வெட்டு வெட்டு வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் வெட்டு. அண்ணே அன்பண்ணே, நீ வெட்டின வெட்டுக்கு கீழே செதறி கிடக்குது பாருங்க. அதெல்லாம் சரி, இந்த பழம் அதோட நல்ல காம்பினேஷன். வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம், அப்புறம் காசு நான் தானே கொடுக்கணும். ஐயா, என்ன ஒரு இப்படி இருக்காரு? காசெல்லாம் பெரிய விஷயமா பேசி தருவார் கவுன்சிலர்ல தருவார். அன்பண்ணே, நீ பழைய ரவுடி நல்லா பார்க்க மாட்ட. நீங்க பேசுறது பார்த்தா கராத்தே எல்லாம் கத்திருப்பீங்க போல இருக்கு. கராத்தே எல்லாம் கத்துக்கலனாலும் தேவையான அளவுக்கு கத்துக்கிட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அது என்னமோ உண்மைதான். அத பண்ணி தரேன் இத பண்ணி தரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறீங்க. கவுன்சிலரே, காசு நான் கொடுக்கவா?
கேட்டீங்கல்ல, எல்லாரும் கேட்டீங்கல்ல, பேசுறத பார்த்தா பெரிய கோடீஸ்வரி மாதிரி. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊரு கதையெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிறது. இல்ல இன்னைக்கு யார பத்தி பேச போற? சும்மா என் வாய கலராத. ஏன் காசு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். டேய், நீ இன்னும் போகலையா? அசோகா, காசு அதாண்டமா கொடுப்பாங்க. கவுன்சிலரே, அடுத்த எலெக்ஷன்ல என் ஓட்டு உங்களுக்கு இல்ல. அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. அன்பண்ணா, அந்த உதயாபாய் இங்க வந்தானா? இல்லையாப்பா பிரகாசன். ஏன்? அந்த வீட்டு வேலையை முடிக்காம எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். இந்த ஜென்மத்துல முடிஞ்ச மாதிரி தான். ஏய், அண்ணே, வாசன் எங்க இருக்காரு? அந்த ஆட்டோக்குள்ள பாருண்ணே. வாசனா அண்ணா, ஓ அங்க இருக்காரா? அண்ணா, தூங்குனது போகும், எழுந்திரிங்க. வாங்கண்ணா, வந்து வண்டி எடுங்கண்ணா. உன் கூட பெரிய தொல்லையா போச்சடா. சும்மா ஒன்றும் கூப்பிடல, காசு தரேன்ல. என்னது? காசு தரேன். எப்போ தருவ? தரானே. ஓகே, நான் சீக்கிரம் போகணும், ஒரு அர்ஜென்ட். போங்கண்ணா. விஷயம் என்னன்னா, பிரகாசனோட வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும். சைட்டுக்கு போகணும், பொருளை வைக்கணும், நிறைய வேலை இருக்குண்ணே. வாங்க வாங்க, உங்க சீக்கிரம் வண்டி எடுங்க. உதயண்ணா, ஒரு டீ சாப்பிடலாம் வரீங்களா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை, பிரகாசன சைட்டுக்கு போகணும். சரி. அஜய், எனக்கு டைம் இருக்கு, இவனுக்கு தான் டைம் இல்லை. எனக்கு ஒரு டீ சொல்லு. ஓகே. வாசனே, அந்த டீ அப்புறம் குடிச்சாதான் என்ன? அப்புறம் குடிக்கலாமா? ஆமா. அப்ப அப்புறம் போலாம். அண்ணா, வேலை இருக்குண்ணா. சொல்லு. நாம இப்ப போனா 11 மணிக்கு குடிக்கிற டீ மிஸ் ஆயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு போனா அங்க போய் நம்ம பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நேரா சாப்பிட போயிடலாம். ஆனா இப்ப போனா வச்சுக்கோ, 11 மணிக்கு குடிக்கிற டீ மிஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? சொல்லு. அப்ப டீ குடிக்கலாம். வேண்டாம்னா குடிக்காத. இல்ல இல்ல, குடிக்கலாம். அப்படி வா. எனக்கு உடம்பு செமையா வலிக்குது, செம டயர்டு. இருக்காதா பின்ன? கோயில் வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தானே தெரியும். நாம தானே ஏமாத்திருப்போம். இது பத்தாது, இன்னும் நல்லா ஊதுங்க. எங்களுக்கும் வயசாகுது இல்லம்மா. அதுக்காக பொது இடத்துல பிடிக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? சத்தியம் பண்ணுங்க, இனிமேட் பிடிக்க மாட்டேன்னு. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம்மா, இதோட நிறுத்துறேன். செல்ல குட்டிங்க சொல்லி என்னைக்கு நம்ம கேட்காம இருந்தோம்? அதானே. நாங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சீங்கன்னா அதுக்கு எங்ககிட்ட சிகரெட் இல்லையடா. பாடி இவங்க வந்தாதான் இந்த இடமே குதூகலமா இருக்கு. நல்ல பாசமான குழந்தைங்க. அண்ணே, அவங்க போன பிறகு தம்படிங்க. ஆமா, இங்கே இருக்கீங்களா? உங்களுக்கு வீடு வாசல் எதுவும் உங்களுக்கு மட்டும் வீடு இல்லையா? எப்ப இங்க தானே இருக்கீங்க? போதும், நிறுத்து. குழந்தைங்க வராங்க. இந்த முதலாளிங்க வந்துட்டாங்களா? இவளுங்களா? ஏம்மா இவ்வளவு கோவமா வர்றீங்க? அது இல்ல, கடையில இப்ப பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணா, நீங்க வேற சும்மா இருங்கண்ணே. எங்க கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க. விளையாண்டீங்கன்னா அப்படியே பொசிக்கிறேன். வேணாம் வேணாம். ஐயோ, கொல்லி பிசா. பாப்பா, நெருப்பு வச்சு விளையாடாதடா கண்ணு. அன்பண்ண, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்ன? அந்த மீசி எடுத்து உன் சின்ன பொண்ணுக்கு வச்சு விடு. நீங்க முதல்ல டிஃபனை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போற வழியை பாருங்க, பஸ் போயிடும். சரி. ஐயா, பயமா இருக்கு. யார் மீரா அது? கிளைண்ட்ஸா? இல்லம்மா, சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தேன், அதான் வந்திருக்கு. வா. ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோ, என்ன உடம்புக்கு அது நல்லது இல்ல. எப்ப ஆர்டர் பண்ணாலும் இவன் தான் வரான். அது வந்து இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. நான் பர்சனலா இவர்கிட்ட ஆர்டர் பண்ணுவேன். இவர் தன் கை காசை போட்டு நான் கேக்குற ஹோட்டல்ல இருந்து நான் கேக்குற ஃபுட்டை ஸ்பெஷலா எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒன்ஸ் அவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா மம்மி கிட்ட இருக்கிற காசை எடுத்து நான் அவருக்கு கொடுத்துருவேன். இன்னைக்கு காசு கொடுத்துட்டியா? இல்ல, அதுக்கு உங்க பர்ஸ் வேணும்ல. எவ்வளோ? அது 350. உன் பேர் என்ன? வினயன். ஐயோ, சேஞ்ச் இல்ல. பரவாயில்ல, வச்சுக்கோ. ஐஸ்கிரீம் யாருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முதல்ல காலேஜ் கிளம்பு. பட்டா.
சூப்பர் மீன் வாங்க வாங்குங்க சமைங்க சாப்பிடுங்க சூப்பர் ஏய், மீன் என்ன மத்தி மீன்றது? என்ன பண்ண சொல்றேனே கடல்ல நீந்தி இந்த மீனெல்லாம் இழைச்சே போச்சுனே அண்ணே அமெரிக்கால இந்த மீனோட விலை என்ன தெரியுமாண்ணே டாலர்ல ஆனா நாரி போன மீன் ஒத்துக்க மாட்டியே. நல்லா சாப்பிடுங்க வீட்டுல கொடு வீட்டுல கூட சமையண்ணே நல்லா சாப்பிடுண்ணே இந்தா 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 போதுமா இந்தாண்ணே இது இன்னும் ஒரு எடுத்து கிலோ? போதுண்ணே. இந்தாண்ணே இதுவும் எடுத்துக்கண்ணே அண்ணே இந்தாண்ணே ஒரு குறைய வேணாண்ணே இந்தா எடுத்துக்கண்ணே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ணே ஒரு 2 கிலோ போட்டுமாண்ணே இந்த இத்து போன மீன் எனக்கு வேண்டாம். என் மச்சானுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுப்பான். நிஜமா தான். நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க போலாம். வா வந்தாச்சா? காசை கொடு. எங்கேயா போய் தொலைஞ்ச நீ? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்க தெரியுமா? இந்தா 50 ரூபாய்க்கு கொடு. வை எவ்வளவு ஏன் அவசரம் இவ்வளவு பாத்தீங்களா? அவசரப்படுற? வாய மூடுற. எனக்கு ஏறியது எனக்கு தான் தெரியும். இந்தா. தண்ணி எடுக்க போனவன ஆளை காணோம். டேய் சீக்கிரம் வாடா. ரொம்ப கம்மியா நீ எங்கடா போய் தொலைஞ்ச எவ்வளவு நேரம்? 50 ரூபாய்க்கு போதும். 50 ரூபாய்க்கு ஊத்து. ஐயோ இவ்வளவு நேரமா? அதிகமெல்லாம் தண்ணி ஊத்தாத. ஏய், ஏய், ஏன்டா அவ்வளவு அவசரம்? இந்த கொடுக்கலாம். வாடா, ஒரு சாப்பிட்டு இல்லடா. இந்த படி. 50 ரூபாய்க்கு இந்த இவ்வளவுதானா? எனக்கு கொடுக்குப்பா. தங்கத்துக்கு கூட இவ்வளவு விலை இல்ல. எல்லாத்தையும் உனக்கே கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் கொடுக்க வேணாமா? இன்னைக்கு 1ஆம் தேதி. பார்த்து வண்டியில இடிச்சுக்கிற போற. ஐஸ்கிரீம் சாப்பிட எப்படி காசு ரெடி பண்ண பாத்தியா? ஏய் உங்க அம்மா கூட்ல போய் சொல்லி சம்பாதிச்ச காசு தானே இது. வினய் பப்ளிக் பிளேஸ்ல எங்க அம்மா பத்தி இப்படி பேசாத. எங்க அம்மாக்கு நியாயம்னு பட்டாதான் அந்த கேஸை எடுத்துப்பாங்க. சில பேர்கிட்ட எல்லாம் காசே வாங்கினது கிடையாது. அது உனக்கு தெரியுமா? ஐயோ நான் சும்மா தமாஷுக்கு தாண்டி சொன்னேன். ஆண்டிக்கு நம்ம மேல சந்தேகம் எதுவும் வந்திருக்காதுல்ல? அது எப்படி இல்லாம இருக்கும்? அவங்களுக்கு தெரியாம ஏதோ பண்றேன்ற சந்தேகம் இருக்கு. பரவாயில்ல கவலைப்படாத, பாத்துக்கலாம். இனி நான் உங்க பிளாட்டுக்கு வர மாட்டேன். டேய் என்னதான் எங்க அம்மா ஸ்ட்ரிக்டான லாயரா இருந்தாலும் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்கடா. அது என்னமோ உண்மைதான். ஆனா நீ என்ன பத்தி சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயமா மாறிடுவாங்க. உன்னை பத்தி சொல்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? பேருக்கு ஒரு டிகிரி படிச்ச, இது வரைக்கும் ஒரு வேலைக்கும் போனதில்ல. இங்க பாரு, வேலை விஷயமா நான் ஒரு இடத்துல உனக்காக சொல்லி வச்சிருக்கேன். யாருக்கிட்டடி? வேற யாரும் இல்ல, பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னியே அவங்க கிட்டதான். உனக்கு ஏன்டி இந்த தேவையில்லாத வேலை? பின்ன உன்னை விடுறதுக்காக தான் எங்க அம்மா சம்பாதிக்கிற காசை உனக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேனா? லூசு. சார் பில். தேங்க்யூ. உன்னை நான் வீட்டுல விட்டுறேன். பில் நான் பே பண்ணிடுறேன். கொடு கொடு, எங்க அம்மாவோட காசு தானே. வெய் சும்மா தான் சொன்னேன், நானே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீ தான் கொடுக்கணும். ஓகே. கட் இட். சந்தோஷ் சார். டேக் ஓகே தானே? சார் எனக்கு ஓகே சார். கொடுங்க. எல்லா ஷாட்டும் ஓகே சார். இந்த சீன் நல்லா வந்துச்சுல்ல? ஆமாம் சார். ஒன்றும் பேலன்ஸ் இல்லையில? இல்லை சார், எல்லாம் ஓகே தான். ஷெட்யூல் பேக்கப். முஜீப் அந்த லைட் எடுத்துருப்பா. காஸ்டியூமர் பிரதீப்பை வர சொல்லுங்க. இல்லை இப்போ செய்கிறேன் சார். லைட்ஸ் ஆஃப். பிரதீபண்ணா. என்ன சார் உங்களை கூப்பிட்டு இருக்காரு. இது படி சார். என்ன பிரதீப், ஊருக்கு போறீங்களா இங்க இருக்கீங்களா? போனோம் சார். ஊர்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்கு நான் தான் கன்வீனியன்ட். அப்படியா? எப்படி போறீங்க? ட்ரெயினா? இல்ல சார், பைக்ல. அவ்வளவு தூரமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அடுத்த ஷெட்யூல நீங்க தான் ரெடி பண்ணணும். கண்டிப்பா சார். கார் ரெடி சார். இந்த வந்துட்டோம். அர்ஜுன். அப்புறம் பார்க்கலாம் பிரதீப். சார். பை. ஓகே சார். பிரதீபண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. பிரதீபண்ணா, நான் அஜித்தோட ஃப்ரெண்டு. இதை பாருங்களேன்.
கரெக்ட் டைமுக்கு நான் மட்டும் அங்க போகாம இருந்திருந்தா அவனும் அம்மாவும் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. எப்படியோ நான் அவங்கள காப்பாத்தி இதோ உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னடா இது? அண்ணா வேற வழி தெரியலண்ணா. நான் உன்கிட்ட சொன்னல நான் ஏதாவது ட்ரை பண்றேன்னு. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் சீரியஸ் தானே. ஸ்பேஸ் மேக்கர் வாங்க ஒரு 1.5 லட்சம் ஆகும்னு சொல்றாங்கண்ணா. நீங்க சொன்ன விஷயம் என்னாச்சுன்னா? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன்டா. அதுல கொஞ்சம் பணமும் கலெக்ட் ஆயிருக்கு. ஆனா நீ கேட்குற அமௌண்ட் கிடைக்கல. இல்ல உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. நீ இவ்வளவு நாள் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தல. அம்மா உன்னை தவிர வேற யாரா பார்த்துப்பா. கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம். நீ தைரியமா இரு. சரியா? சரி கிளம்பு. ஒரு நிமிஷம். இது செலவுக்கு வச்சுக்கோ. கண்டதை யோசிச்சு குழம்பிக்காத. அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. எல்லாம் சரியாயிடும். ஓகே? வர வர பால் தண்ணி மாதிரி ஆயிட்டு வருது. என்ன கதை இது? என்ன பண்றது பாஜார? பசு சொல்ல சொல்ல கேட்காம தண்ணி நிறைய குடிக்குது. நீ ஒழுங்கா தீவனம் போடலன்னு சொல்லு. இந்தாங்க போன மாசத்து காசு. நான் இப்ப உங்ககிட்ட காசு கேட்டேன் டீச்சர். எப்ப இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும். புடிங்க. மகன் வர்றான். எங்க பிரதீப் இவ்வளவு நாள்ல காணோம்? இல்ல இப்பதான் அவருக்கு ஷூட்டிங்கே முடிஞ்சது. சரி சரி. என்கிட்ட கொடுங்க. அதை நீ எடுக்க வேண்டாமா? அதை அவனே எடுத்துட்டு வந்துருவான். நான் எடுத்துட்டு வரேன். நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்ததான் எங்களை பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை பிரதீப். புரியுதா? வண்டி இருந்தா அங்க இருக்கிற லோக்கல் பர்ச்சேஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா. நான் வண்டி எடுத்துட்டு வந்ததுக்காக சொல்லலப்பா. இதை நீ பஸ்லயோ ட்ரெயின்லயோ போட்டு வந்திருந்தா உனக்கு சிரமம் இருந்திருக்காதுல்ல. அப்பா சொல்றது சரிதானே. அம்மா வண்டி இருந்தா அங்க எங்க நிறுத்தி டீயாவது குடிக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஐயோ விடுங்க. உங்க மேல எல்லாம் டஸ்டா இருக்கு. முதல்ல போய் குளிங்க. அப்புறம் தான் பக்கத்துல வருவேன். என்னது என்னது என்னது? ஐயோ என்ன விடுங்க. இப்படி ஒரு நாயோட கதி என்ன ஆகுறது? நீ போயிட்டு வா. ஸ்பெஷலா நான் வரேன். நீங்க குளிச்சிட்டு ரெடியா இருங்க. கமிட்டி கூடி மீட்டிங்ல தீர்மானம் போட்டா அதை நடத்தியே ஆகணும். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரகாஷ் அண்ணனோட வீட்டு வேலையை முடிச்சாகணும். பிரதீப் ஊர்ல இருந்து வந்துட்டானா அவனை விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது. அதுவும் சரிதான். இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் காசு கொடுத்துட்டல, கிளம்பு. உதய யாராச்சும் கேட்டா பிஸியா இருக்கான்னு சொல்லுங்க. ஆமா மறக்காம சொல்லுங்க. இல்ல நம்ம விஜயண்ணன் பையனை வினய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனானே, என்னாச்சு? ஒன்னும் தெரியலையே. உதய நேரத்திலேயே வந்துட்டான் போல இருக்கு. இன்னைக்கு அவன் வராம இருந்திருந்தா பிரகாஷ் அவனை கொன்னு இருப்பான். எவ்வளவு நாளைக்கு தான் வேலை செய்யாம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. பிரதீப் இப்போ வருவான். வேலை செய்யறதுக்கு எல்லாரையும் அனுப்பிடுவான் பாருங்க. ஆடு ஆடுன்ற அங்க சொல்லாத அவங்களே சும்மாறா. இது அந்த பக்கம் வை. அடே யாருன்னு பாரு. என்ன பண்ணின? நான் சைட்டுக்கு போல போனோம். அங்க அன்பன கடையில டீ குடிச்சிட்டு. டீ தானே, நான் வாங்கிட்டு வந்து தரேன். இந்தா எடுத்துட்டு போய் முதல்ல வேலையை ஆரம்பியே. என்னன்னு தெரியல, ராத்திரி தூங்கி எழுந்ததுல இருந்து கையை தூக்குனா வலியா இருக்கு. அப்படி தூக்கும்போது வலி இருக்கு. இப்ப நான் சொல்லி தரேன். டைல் சொட்டதுக்கு டைல் சொட்ட இப்படி தூக்க வேணாமே. இதுதான் டைலு. இதை இப்படி புடிச்சு இப்படி திருப்பி இங்க சிமெண்ட் பூசி அப்புறம் இப்படி வச்சு டும் 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 3 தட்டு முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கே கை தூக்கணும்? அது போதும். போறேன். இன்னும் ஏன் நிக்கிற? லுங்கிய கட்டிட்டு போறேன்ப்பா. என்ன பொண்ணு பார்க்க போற? இந்தா கிளம்பு. கிளம்பு. போறேன்.
யோ இந்த பக்கம் எங்கேயா போற? இந்த பக்கம்ல போகணும். இந்த பக்கம் இங்க தானே பில்டிங் இருக்கு. ஆளை பாரு. நீங்க விளையாடுங்க. வேலை நடந்த மாதிரி தான். எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? முடியாது முடியாது. சரி நீ ஆடு. எனக்கு ஒரு சந்தேகம். நீ இன்னைக்கு சவாரி போல? சவாரி அது வண்டி ஸ்டார்ட் பண்றப்போ லைட்டா புடிச்சிக்கிச்சு ஷோல்டர்ல. இது பழைய ஆட்டோ. இப்பதான் பட்டன் வந்துடுச்சே. விரல தோல் உறிஞ்சிருச்சு. நீ சொன்ன மாதிரி நாடு நிச்சயம் உருப்படாது. தோ நந்து வந்துட்டான். சரி வா ஒரு டீ போடுவோம். நில்லுங்க உதயண்ணா, மணி என்ன வேலைக்கு போறத பார்த்தேன், நீங்க வேலைக்கு போல? இல்லையே, பிரதீப் அண்ணா வந்திருக்காரு. பிரதீப் வந்துட்டானா? நீங்க உங்க போன் எடுத்து பிரதீப்க்கு ஃபோன் பண்ணி அன்பன் கடைக்கு வர சொல்லுங்க. ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. இதே வாங்குனீங்க சான்ஸ் கிஃப்ட். ஹலோ மிஸ்டர் பிரதீப், நானும் உதயும் அன்பண்ணன் டீ கடையில இருக்கோம். சோ சீக்கிரம் வந்தா உங்களுக்கு ஒரு டீ கிடைக்கும். சீக்கிரம் வரணும். ஓவர். ஹாய் பென்னூஸ். ஏண்டா உதயா, நீயும் போய் கொஞ்சம் கூட மாட வேலை ஐயோ, பார்க்கலாம்ல? நாங்க வேலையெல்லாம் பார்க்க கூடாது. ஐயோ வாசு, உனக்கா உடம்பு சரியில்லை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கான்ட்ராக்டர் இல்ல, சங்கத்துல ஒத்துக்க மாட்டாங்க. பிரகாஷ் இல்லாதனால நீ தப்பிச்சிட்டு இருக்க. அப்ப கான்ட்ராக்டர்னா மட்டும் டீ குடிக்கலாமா? அன்பண்ண முதல்ல ஒரு புட்டும் கறியும். புட்டும் கறியுமா? இங்க போன் பே எல்லாம் கிடையாது, காசு இருந்தா தான் கிடைக்கும். என்ன டிஜிட்டல் இந்தியாவில் இருந்துகிட்டு. வணக்கம். இப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்றதுல போல. அங்க இருந்தா சிகரெட் பிடிப்பேன், இங்க இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுவும் நல்லதா. இப்படியே இருந்தீங்கன்னா தண்ணி உங்களை கூட்டிட்டு போயிடும். அவர் எங்க தண்ணி எடுத்துட்டு போகுது? அவர் தான் தண்ணியில மிதப்பாரு. என்னப்பா பிரதீப், இப்பதானே ஊர்ல இருந்து வந்த, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? ஐயோ அத்தை, நான் தான் சொன்னல நாங்க இன்னைக்கு டாக்டர் பார்த்தே ஆகணும்னு. ஓ, அத நான் மறந்துட்டேன். இல்லனாலும் இவன் எப்பவும் இப்படிதான் இருக்கான். வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. என்னமா பண்ண சொல்ற? கன்வீனர் ஆனா அப்படிதான். அது வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான். மிச்ச நாள்லாம் எப்படி? நம்ம நாட்டு மக்களுக்காக தானமா. போதும் போதும், போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சீக்கிரமா போயிட்டு வரமா? அத்தனை போயிட்டு வரேன். மாமா கிட்ட சொல்லிடுங்கம்மா. காய்கறி வாங்க போனவரு கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேருவாரு. ஒரு பிரச்சனையும் இல்ல, டாக்டர் கிட்ட பாத்துக்கலாம். ஆமா அங்கிள், எல்லாம் உன்னாலதான் வினய். நான் ஒரு புடவையாவது கட்டிட்டு வந்திருப்பேன். இந்த நைட்டியை போட்டுட்டு நான் எப்படி கடத்தர வழியா வருது? வினய், கடத்தர வழியா போகும்போது கொஞ்சம் ஸ்பீடா போறியா? இந்த ட்ரெஸ்க்கு என்னக்கா குறை? அப்பாயின்மெண்ட் காலைல தானே புக் பண்ணிருக்க, போயிட்டு டக்குன்னு வந்துடலாம்ல. வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல, கன்சல்டிங் டைம் மத்தியானம் தான். ஆடி பாவி, ஊர் சுத்துறதுக்காக போட்ட பிளானா இது? நான் இல்ல, அத்தை போட்ட பிளான் தான் அது. அது சரி. ஆனா காலையில அம்மா சொன்னது இப்படி இல்லையே. அதெல்லாம் உங்க அம்மா பண்ண பெர்ஃபார்மன்ஸ். இல்லன்னா இப்படி வந்திருக்க முடியுமா? தள்ளி நில்லு. ஏய், என்னடா இந்த பக்கம்? நான் இவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அக்கா என்னாச்சு அவனுக்கு? ராத்திரி எதையோ பார்த்து பயந்துட்டான். பயப்படுறானா? எதையும் பார்த்து இல்ல, அம்மா பார்த்துதான். நைட் ஆனா ஏதோ முகத்துல பூசிட்டு வராங்க, அத பார்த்தாலே பயமா இருக்கு. சுமதி அக்கா, நீங்க நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பூசிட்டு இருக்கீங்க. என்னடா கரெக்ட் தான். நல்லா சொல்லுங்க. சும்மா ரப்போ. ஒரு அவசரம்னு போகும்போது என் வீட்டுக்காரர் வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் வினயை கூப்பிட்டேன். நீ எப்ப வந்த? நான் காலைல தான் வந்தேன். தோவர விஜயனா, நீங்க அவர் கூடயே போயிடுங்க, நான் கிளம்புறேன். சரியா? இறங்கு. அது சரி, நீங்க எங்க போறீங்க? நாங்க டவுன் வரைக்கும் போறோம். டாக்டர் பாக்க. நான் கிளம்புறேன் பிரதீப். சரி, ரொம்ப டிலே பண்ணாத, கிளம்புங்க. பாய் டாடா. சரி, ஊரை சுத்திட்டு எப்ப திரும்ப வருவீங்க? ஊர் சுத்தவா? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பெரிய பிளான் பண்ணி போற மாதிரி தானே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம கண்டிப்பா லேட்டு தான். விட்டா கொண்டு போல இருக்க. லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சா? என்ன அவசரம் உங்களுக்கு? பிரகாசன் நான் வீட்டு வேலை போயிட்டு இருக்காதான். வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க போறோம். ஓ அது சரி. பிரேக் இருக்கு. இதுக்கு தான் அப்பப்போ வண்டி எடுத்து ஓடணுன்றது. என்ன நான் சொல்றது? அது சரி, நீங்க எங்க போறீங்க? பார்த்தா தெரியல, டாக்டர் பார்க்கதான். டாக்டர் பார்க்கவா? இந்த ரோட்ல, அதுவும் இந்த புல்லட்ல? நல்லா இருக்கு. என்ன பிரதீப், இவளுக்கு தான் அறிவில்னா உனக்குமா அறிவில்லாம போச்சு? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தோணிச்சுன்னு அதான் கால் பண்ணல. பிரதீபே போதும், நிறுத்து. என் விஷயத்தை தவிர உங்க 2 பேர் விஷயத்துல நான் எப்பயாச்சும் சிரமம் பார்த்திருக்கேனா? இங்க பக்கத்துல தானே. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். முதல்ல 2 பேரும் வந்து வண்டியில இருங்க. அட கடவுளே, புருஷன் கூட வெளியே போலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. ஓஹோ, இப்ப புரிஞ்சதா? காதலிக்கிறாங்க. ஓ, அப்ப புல்லட் தான் சரி. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம டாக்டர் பார்க்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். வா, எனக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டு. நிஜமாவா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்துங்க. வரேன்.
அப்படிலாம் சொல்லுவேன்னு கனவுலயும் நினைக்காதீங்க. டாடா. தங்கச்சி நம்மள மோக பண்ணிட்டால. டூ டு 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 டு. எப்படி உன்னால மட்டும் இப்படி வெரைட்டியா பாட்டு பாட முடியுது? வியாபாரம் ஒரு வெரைட்டி வேலைவனே. அதானே. ஆமா ஆமா. இல்லாட்டி மக்கள் நம்மள்ட்ட வந்து எப்படி வந்து வாங்குவாங்க? ஃபாரின் பீஸ்னே, வெளிநாட்டு இறக்குமதி, வெளிநாட்டு மீனை இல்லீகலா வைக்கிற ஒரே மீன்காரன் நான் தானே. அப்புறம் டூ டு 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 டு. செத்த மீனை பாட்டு பாடி தூங்க வை. பாட்டுக்காரன் போயிட்டான், அடுத்து ஆட்டக்காரன் வர்றான். அப்பு பாத்தியா, வரும்போது ஆடிக்கிட்டே வர்றான் பாரு. நம்ம அப்படி ஓரமா ஒதுங்கிடுவான். தப்பு. வணக்கம் சார். வேற ஒண்ணு நீ மாத்தல? இல்ல இல்ல, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், சும்மா கொஞ்சம். இங்க வாடா. நீ அப்படி போகும்போது இந்த காய்கறியை டீச்சர் கிட்ட கொடுத்துரு. நான் லைப்ரரிக்கு போயிட்டு தான் வருவேங்கிறதையும் டீச்சர் கிட்ட சொல்லி. சரிங்க சார், சொல்லிடுறேன். வரேங்க சார். கொண்டு போய் சேர்த்துருவானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தெளிவா போயிடுவான். என்னோட நல்ல ஸ்டூடெண்ட்ல இவனும் ஒருத்தன். நல்லா படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துல தான் இருந்தான். இப்பதான் இப்படி பொண்ணு இறந்து போன பிறகு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி ஆயிட்டான். பாவம். சில நோய்கள்லாம் அப்படித்தான். நம்ம எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஒண்ணுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல மார்க் எடுத்தா. பாத்தியாரே, நம்ம லைப்ரரி போலாம். எனக்கு இங்க இருக்கிறத அந்த போர்ட்ல கொஞ்சம் எழுதணும். போலாம். நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். Do you really love me? More than anything. What are the future plans? No idea. அப்ப என்னோட நிலைமை? ஐயோ மாதாவே. வைக்கலாமாவா? இல்ல, நான் மேரி மாதாவை கூப்பிட்டேன். ஓ, அது சரி. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. டோன்ட் வரி மீரா, வா நம்ம வெளியே போயிட்டு வரலாம். நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ. வா. ஒரு நதி கடல்ல சேரும்போது தான் அது நிறைவாகுது. பாசத்தை கொட்டித்தர என்னோட அத்தையும் மாமாவும், அதோட பிரதீப், இப்ப நம்ம குழந்தையும் தான். உங்களோட சேர்ந்து நான் எப்பவும் பயணிக்கணும். வினயோட செலெக்ஷன் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல பிரதீப்? வினய் இது மட்டும் இல்ல, பின்ன என்னோடதும் தான். ஐயோ என்னங்க, இனி வாசன்ன உதயான கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சாக்கணும். அதுக்கு வாய்ப்பில்லை. ஏங்க, லாஸ்ட் வீக் நீங்க தானே பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க. கடைசியா பொண்ணு பார்க்க போவே இல்லையே. போவே இல்லையா? என்னாச்சு? அவனுக்கு அதெல்லாம் உடனே நடக்கும்னு எனக்கு தோணல. அது ஏன்? அது ஒரு பெரிய கதை. டைம் ஆச்சு, போலாமா? என்னடா, ஓகே தானே? சூப்பரா இருக்கு. பிரதீப், பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளையா இருக்கணும். அதே போல முடியும் நல்லா நீளமா இருக்கணும். அப்புறம் பொண்ணு குண்டா இல்லாம பாத்துக்கோங்க. கண்ணு நல்லா அழகா இருக்கணும், லட்சணமா இருக்கணும். நகை பணம்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல குடும்ப பொண்ணா இருக்கணும். கேட்டீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது, இவங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன பிரதீப் நான் சொல்றது? அப்படின்னா அக்காங்க முதல்ல போய் பார்க்கறது தான் நல்லது. டேய், அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துப்பாங்களா? யாரு? நம்ம நயன்தாரா. அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும். எனக்கு பார்க்க போற பொண்ணு நிச்சயமா பிரதீப் ஒய்ஃப். பிரதீப்பை பார்த்துக்கிற மாதிரி என்னையும் நல்லபடியா பார்த்துக்கணும். அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதனால கூடிய சீக்கிரம் நடக்கும் எனக்கு தோணல. இறங்கும் போது பாத்து இறங்கி வாமா. அத்தை, ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சிரிப்பு சத்தமெல்லாம் கேக்குது. ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் டீச்சர். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தானே ஒண்ணா இருக்காங்க. அது சரி, சிரிச்சுக்கிட்டே அவ வழிக்கு விழாம இருந்தா சரிதான். அதுக்கு தான் கூட அவன் இருக்கான்ல. அவங்களோட 4 வருஷ கனவு தான் இப்போ அவ வயித்துல குழந்தையா வளருது. அவன் தங்க மாட்ட அவளை பாத்துக்குவான் ரோகிணி டீச்சர். என்னங்க, நாம ரிட்டையர்ட் ஆயிட்டோம், ஞாபகம் இருக்குல்ல? வேலைக்கு மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் அல்ல, வாழ்க்கைக்கு இல்லடி. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? இன்னும் சாப்பிடல. அப்படின்னா கூப்பிடு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டுமே, என்ன அவசரம்? செல்ல பிரதீப், நான் தனி கொடுத்தன போறது கூட அத்தை மாமா ஒத்துக்க மாட்டாங்க. வாசன்னா அதுக்கு மேல ப்ராப்ளம் பண்ணுவாரு. அவர் ஆட்டோல போனாலே பார்த்து மெதுவா அலுங்காம குலுங்காம கூட்டு போவாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. அப்ப நான் இல்லைன்னா கூட உனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. என்னது குறை இல்லையாவா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பால்கனிக்கு அலோ பண்ணிருக்காங்க. அப்படியா? உண்மையா சொல்லணும்னா, உன்னை இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உன் மேல இருக்கிற அந்த லவ் தீராத ஆசையாவே இருக்கு. அதுக்கு காரணம் உள்ள வளர்ந்துட்டு இருக்கிற குட்டி பிரதீப். அப்படியா? ஆமா. நிஜமாவா சொல்ற?
ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. இந்த பஸ் ரிப்பேர் ஆனதால. தள்ளு தள்ளு தள்ளு. அட தள்ளு. நான் முதுகுல இருந்து கை என்ன பஸ் வந்து தள்ளு. அப்படி. ஏ போ போ. மெதுவா குழந்தைகளை பத்திரமா ஏறு. பத்திரமா போ ஏறு வா. போகல. அப்ப மெதுவா ஐயா. பாத்து பாத்து. என்ன இதோட எத்தனை தடவை தான் போறதுன்னு தெரியல. நீ நல்லா போட்டுட்டாலும் பொண்ணுங்கெல்லாம் பெருசா வளர்ந்துட்டாங்கல்ல. நீ மட்டும் சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. யாருமே இல்லைனாலும் சந்தோஷமா வாழலாமே. நீ சொல்றதும் சரிதான். வளர்ற பொண்ணுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. அட வாத்தியும் டீச்சரும் மார்க்கெட்டையும் எல்லாம் அள்ளிக்கிட்டு வராங்க போல இருக்கு. அடா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம், அவ்வளவுதான். பென்ஷன் வாங்க போனோம் அன்பண்ணா. பேங்க்ல பயங்கர கூட்டம். மதிய நேரத்துல போனா கூட்டம் கம்மியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் டீச்சர். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஓ அப்ப வயசானாலும் நீங்க சந்தோஷமா போயிட்டு வரல. ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்க. உங்க 2 பேருக்கு நல்ல வறுத்த கறியை எடுத்துட்டு வரேன். வேணாம் அன்பண்ணே, வீட்டுக்கு எல்லா வேலைக்காரங்களும் வந்திருக்காங்க. வேலை நடக்குது இல்ல, அவங்க கிட்ட போயிட்டு உடனே வரேன்னு சொன்னேன். வாழைக்காய் பஜ்ஜி இருக்குல்ல, அது ஒரு 10 கட்டுங்க. அதை கொடுத்து டீ கொடுத்தா சரியா இருக்கும். அப்போ 11 எடுத்துருங்க. பிரதீப்புக்கு வேலை கிடைச்சதா இல்லையா? அவனுக்கு எப்படியாவது சினிமால பெரிய ஆளா வரணும்னு தான் ஆசை. அதுவும் மோசமான வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. காசும் வருது, நல்ல பேரும் கிடைக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை? அவனுக்கு தேவையானதெல்லாம் இவங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே. அப்படி இருக்கிறது நல்லதுதானே. பசங்களை அவங்க இஷ்டத்துக்கு விட்டாதான் நல்லா இருக்கும். எப்படி நெருப்பு மாதிரியா? ஆமா ஆமா, அன்பண்ண குழந்தைங்களை எப்படி வளர்க்குறாரு தெரியும்ல. நெருப்பு மாதிரி வளர்த்துருக்காரு. அப்போ டீ டீ சொல்லிருக்கேன். இல்ல டீ வேண்டாம். வா போலாம். அது சரி. போயிட்டு வரேங்க. சரிங்க டீச்சர். அப்ப வீட்டுக்கு போயிட்டு பழம் பஜ்ஜி தரணும். அதுக்காக தான் நான் உங்க கூடயே வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். டேய் நான் ஒரு டீ சொல்லிருக்கேன், அதை நீங்க சரிண்ணே. பார்த்து உட்காருங்க. அத அடியோட வெட்டுங்க தம்பி. நல்ல ஆளு கிட்ட சொன்னீங்க. காடு மாதிரி வளர்ந்தாலும் சின்ன செடியை கூட வெட்ட மாட்டாரு இவரு. இங்க பார், எந்த செடியும் முழுசா வெட்டக்கூடாது. இது இங்க இருக்கிறனால யாருக்கு என்ன பிரச்சனை? வந்துட்டாங்க. செய்வோம். நீங்களும் வந்துட்டீங்களா? இவங்க கூட சேர்ந்து வந்துட்டேன். வேலை முடிய போகுதா? எங்க வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கு. அதை கொடுத்துருமா? இத உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உள்ள பஜ்ஜி இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துரு. என்ன பிரதீப், இவளுக்கு வெளியே என்ன வேலை? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ முதல்ல உள்ள போ. சரிங்க ஐயா. கிளம்பு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்த வயசுல உனக்கு ஒரு பொண்ணே இருந்திருக்கும். என்னது பொண்ணே இருந்திருக்கும்னு. ஏக்கா, கல்யாணம் பண்ணி அவளை இப்படி வேலைக்கு அமைச்சு சம்பாரிச்சு தான் நான் சாப்பிடணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அது அந்த பொண்ணுக்கு தான் நல்லது. என்னமோ தெரியல, உடம்புல ஒரே வலியா இருக்குப்பா. டவுனுக்கு போயிட்டு வந்தல. டே உதயா, வேலை செய்யறதெல்லாம் பாத்துட்டு இருக்கியே, உனக்கு டயர்டா இல்ல? ஆமா பிரதர், ரொம்ப டயர்டா தான் இருக்கு. அப்ப வா, என் வைத்தியர்கிட்ட போயிட்டு வருவோம். வா போலாம். வா வா வா. வைத்தியம் என்னன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். வைத்தியரை பார்க்க நீ வரல? அட சீக்கிரமா பா, டாக்டர் போயிட போறாரு. அக்கா இது கொஞ்சம் பிடிங்க. வாழைத்தோட்டத்துல இருக்கிற வைத்தியர் வீடு வந்துருச்சு. எல்லாரும் இறங்கலாம். உடம்பு வலிக்கு இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன டயர்ட், என்ன உடம்பு வலிப்பா. வாசனே, மச்சான் கால் பண்ணிருந்தான். மிலிட்டரி சரக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓ மச்சான் தானே, வந்துடும். 1000 சரக்கு அடிச்சாலும் ராமண்ணன் கட்ட குடிக்கிற மாதிரி இருக்குமா? நீங்க மட்டும் போக வேண்டியதானே, எதுக்கு நாங்களாம்? அப்ப காசு யார் கொடுப்பா? நல்லா இருக்கியா தம்பி? நீ நல்லா இருக்கியா? வைத்தியரை பார்க்க வந்த இடத்துல வணக்கம் வச்சு. வைத்தியரே ரெடி பண்ணுங்க. இவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? சரி சரி, இருக்கிறது சரி சரி, இருக்கிறத கொடுங்க. என்ன கை இப்படி ஆடுது? அளவு கரெக்டா வருமா? யாராவா? ஐயோ ஆபீசர், என்ன பண்ற? ராமண்ணா, ராமண்ணா நாங்க இருக்கோம். ராமண்ணா ஓடாத, ராமண்ணா ஓடாத, நாங்க இருக்கோம் பாரு. இந்த ஆளு எங்கடா ஓடுறான்? ஐயோ, எவ்வளோ இருக்கு? இவ்வளவுதான் இருக்கு. நீ குடிச்சியா? இல்ல, எனக்கு பழக்கம் இல்லை. அப்ப மிச்சத்தை நீங்க தான் குடிச்சிருக்கீங்க இல்ல? அதனால உங்களுக்கு இது வேண்டாம்ல?
என்ன சொல்றீங்க? யாராவது வேணாம் சொல்லுவாங்களா? என்னடா போலீஸ் நினைச்சுதான் பார்த்து பயந்துட்டாரு போல. ஓடிட்டார்ல. என்னாச்சு ராமண்ண? ஆபீசர் எல்லாரையும் குடிகாரனா ஆக்கிட்டீங்கல்ல? யாரு? நானா? இல்ல நானு. நீ ஏமா எப்ப பார்த்தாலும் இவங்க மேல கோவப்பட்டுட்டே இருக்க? அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இருந்துட்டு போகட்டுமே. ரவி என்ன சந்தோஷத்துக்காக வாசனை கொஞ்சம் சேர்த்து குடிச்சாரு. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? நான் குடிக்கவே இல்லையே. வினய் என்ன பாருங்க, அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஐயோடா, இவன் எதுக்கு டவுனுக்கு போறான்னு தெரியுமா? அது முருங்க யாராவில்ல. ப்ளீஸ் இதோட நிறுத்திப்போம். சாப்பிடணும். அதெல்லாம் இங்க சொல்ல வேணாம். அப்ப அது வேணா, நீ இதை போடு. சாப்பிட்டாச்சா? எது? இங்க போடு. இது சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன். அது எப்போ காலி பண்ணிட்டோம்? யார் குடிச்சா? இல்ல 1.5 மாசம் லீவுன்னு சொன்னாங்க. தினம் தினம் பார்ட்டி தான் போல. ஆமாமா. என்ன ஆச்சு நீ இப்ப இவன் மேல இவ்ளோ கோவப்படுற? பாவம். அது அவளோட குணம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தேன். ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல. அவ்வளவுதான். அவ எப்பவுமே அம்மா மாதிரியே நடந்துட்டு இருப்பா. பெரிய மனுஷி. இந்தா சாப்பிடு. என்ன கொஞ்சம் சாப்பிட வர்றீங்களா? ஊர் ஓரமா இருக்கிற நிலம் நல்லா விளையுது. அதை நான் உன் பேருக்கு எழுதி தரேன், நீ அங்க வீடு கட்டிக்க. என்னம்மா? மாமா சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும் பிரதீப். தைரியமா பண்ணு. நம்ம ரேணுகாட்டு தான் நிறைய நகை இருக்குல்ல, அதை வச்சு வேலைய ஆரம்பி. மிச்ச பணத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற வீட்டுக்கே ஆளை காணோம், இதுல புது வீடு வேறயா? மண்டபம் மாதிரி இவ்ளோ பெரிய வீடு இருக்கும்போது எதுக்கு புது வீடு? இங்க பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி குடும்பம் குழந்தைகள்னு வாழ்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் இங்கதான் இருக்க போறேன். சாகர வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன். என்ன இருக்காது? ஏதாவது பிரச்சனையா? ரவி எனக்கு இருக்கா என்ன? எனக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்லி என்னைக்கு நீ கேட்டிருக்க? அவ சொல்றதும் கரெக்ட் தான். வேற ஒன்றும் வேணாம்ப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறது நல்லா இருக்கும். உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், இல்ல டீச்சர்? போதும், எல்லாரும் சீக்கிரம் போய் படுங்க. டைம் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்கல்ல, போய் தூங்குங்க. ஐயோ போச்சு. பிரச்சனை பண்ணாம பால குத்திரி கிளம்பு. காரோட கண்ணாடியை உடைச்சிட்டு டயலாகா பேசுற? பொண்ணெல்லாம் நல்லா ஒரே நேரத்தில் 1000 வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. கொடுத்த வேண்டாம். ஆமாமா, ஏதோ நம்ம கையில இல்ல. நம்பிட்டேன்னு சொல்றேன். அவனை விடாதீங்கப்பா, அவனை சும்மா விடாதீங்கப்பா. நமக்கு பேசலாம். அதுக்குன்னு ரோட்ல இப்படியே சண்டை போடுவீங்க? நீ ஒண்ணும் பேசாத. போடுறா, கொஞ்சம் பொறுமையா இரு. வண்டிக்கு இன்சூரன்ஸ் மாத்திக்கலாம். மனுஷன் வாங்கன்றேன்ல. ஆட்டோ சாரி சொல்லிட்டு சாரி இல்ல, யாரும் சொல்ல தேவையில்ல. யாருக்கும் சாரி சொல்ல தேவையில்ல. சாரி சொன்னாலே போதும். வாசனை ஏன் சாரி சொல்லக்கூடாது? நமக்குள்ள என்ன சண்டை தேவையில்லாத? எப்படி நீ கண்டவன்ல பையனை அடிக்கிறதுக்கு அவன அனத நினைச்சீங்களா? உன் பையனை அடிக்க மட்டும் தானே செஞ்சாரு, வேற ஒன்னும் செய்யலையே. பாத்துக்கிறேன்டா. எந்தண்ணா? ஏய் குரா, விடுன்னு சொல்றேன்ல. எந்திரிச்சு வாங்க. நீங்க வாணா வாசனை சொல்றது கேளுங்க, ஏந்திருங்க. ஐயரா சாரிண்ணே, சொல்றது கேளுங்கண்ணே. நான் சொல்ல நான் சொல்றதை கேட்டியாடா? விளையாடுறதுலாம் நடக்கிறது சகஜம் தானே? வாசனை அவ்வளவுதான். நான் என்ன வேலைக்காரனா? கேளுடா, இவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு பிரச்சனைனா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம்.
கவுன்சிலரே, ஒரு விஷயம் சொல்றேன். என்னைக்குமே என் வாழ்க்கையில இந்த கமிட்டி நம்பி இருந்தது கிடையாது இந்த கிருஷ்ணன். நீ தேவையில்லாத விஷயத்துல தலையை விட்டு ஏயா பிரச்சனையை உருவாக்குற? பின்ன தெருவுல போறல கைய வைக்கிறதுக்கு என் பிள்ளைய நான் பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். அப்படி இல்ல, அவங்கிட்டயும் தப்பு இருக்குல்ல. என்ன தப்பு? ரோடு பக்கத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது கார் கிளாஸ்ல பால் படுறது சகஜம்தானே? அது என்னப்பா அப்படி பேசுற நீ? ரோட்ல விளையாடும் போது அவங்க தானே கேர்ஃபுல்லா விளையாடணும். சாதாரணமா தீர்க்க வேண்டிய விஷயத்த ரோட்ல வச்சு சண்டை போட்டு அசிங்கப்படணுமா? பிரதீப் ஃப்ரெண்ட்ஸும் அந்த நேரத்துல அங்க வந்ததுனால பிரச்சனை தீர்ந்துச்சு. அவங்க கூட இருக்கறனால தான் பிரகாஷ்க்கு இவ்வளவு தைரியம். அப்புறம் புது வருஷ திருவிழா வந்துட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. இல்ல பிரதீப் கிட்ட உனக்கு என்ன இவ்வளவு பெரிய வைராக்கியம்? கமிட்டில இருந்து இவங்க வெளியேறினதுக்கு காரணமே அவங்க தானே. தப்ப பார்த்தா அவங்க கண்டிப்பாங்க. அவங்க சொன்னா ஆளுங்க நம்புவாங்க. நீ பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும். அப்புறம் நான் கிளம்புறேன். குழு சம்பந்தமா ஏதாவது இருந்துச்சுன்னா நான் மீட்டிங்ல சொல்றேன். இந்த பாருங்க, எனக்கு எல்லாரும் சமம் தான். என்கிட்ட யாராவது வாலாட்டினீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். பி கேர்ஃபுல். வாடா. ஒழுங்காரா பார், இந்த ரெட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கைன் போடு. இங்க வெச்சு இப்படி தள்ளணும். இத பார் கவுன்சிலரே, இப்ப நான் போறேன். அதுக்கப்புறம் நடக்கிறத அந்த ஆண்டவனை நினைச்சாலும் தடுக்க முடியாது. சரி. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இறங்கிட்டாங்க. 50 ரூபா கொடுங்க. இந்தாங்க. என்னாச்சு, நீங்க சீக்கிரமா போறீங்க? எனக்கா வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? நான் என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கே போயிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, அது சகஜம் தானே? ஆமா. ஆனா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? சுமதி உட்காரு. உட்காரு சுமதி. வேண்டாம் சார். உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் கேட்கணும்னு நினைப்பேன். என்ன சார்? எனக்கு சிலரை பார்க்கும்போது ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும். உன்னை பார்க்கும்போது உன் கண்ணு, அந்த மூக்கு, அந்த உதடு பார்த்தா யாருக்கு வேணாலும் ஒரு ஆசை வரும். உன் முகத்துக்கு நீ என்ன கிரீம் போடுற? எவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த ஃபேஸ். என்ன கேட்ட? இங்க போட்டிருக்கிறது ஃபேர் அண்ட் லவ்லிடா. இங்க போட்டிருக்கிறது கஸ்தூரி மஞ்சள். அப்புறம் இங்க போட்டிருக்கிறது குட்டி கூரை பவுடர். உன் மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்காடா? டேய், இனிமே யார்கிட்டயாவது இப்படி பேசுன கைய கால உடைச்சு போட்டுருவோம். பொற போக்கு. வாடா போலாம். பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நல்லா பயந்துட்டாங்க. ஓவர் ஆவல. ஏய், என் பாஸ் மேல கை வச்சுட்டு வெளியே போயிடுவீங்களா? Hey!
ஃப்ரெண்ட்ஸ்னா 1000 சண்டை இருக்குதான் செய்யும். அதுக்குன்னு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லாம போவாங்க. அன்பன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய் அந்த டீ அங்க வைடா. ஐயோ வாசண்ண, அன்பன் சொல்லி தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. என்கிட்ட கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? விஜயன் தான் சண்டையை பத்தி என்கிட்ட சொன்னான். ரொம்ப நல்லது. நம்மகிட்டயும் சண்டை போடுற பசங்க இருக்காங்கன்னு அந்த மன பசங்களுக்கு தெரியட்டும். என்ன தம்பி எதுவும் எங்ககிட்ட சொல்லு. ஐயோ திவாகர்ண்ணா, நாங்க என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். நீ வண்டியை நிறுத்திடுவா, டீ சாப்பிட்டு போலாம். நான் வரல. என்ன பார்க்க விருப்பமில்லாத இடத்துக்கு நான் எதுக்கு வரணும்? நான் கிளம்புறேன், நாளைக்கு பாப்போம். சரி. ஏதாவது ப்ராப்ளமா? விஜயனோட ஒய்ஃப் வேலை செய்யற இடத்துல தான் ஏதோ பிரச்சனையா. நம்ம பசங்க போய் கலெக்ட் வந்துட்டானுங்களே. நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்கிட்ட ஏன்டா சொல்ல? அது எப்படி சொல்லுவீங்க? நான் தான் உங்க எதிரியாச்சே, எப்படி என்ன கூப்பிடுவீங்க? சரி வேண்டாம், இவனை கூப்பிட்டுருக்கலாம்ல. அதுவும் வேணாம், அன்பனை கூப்பிட்டுருக்கலாம்ல. நீ போன் எடுத்து பாருண்ணா, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கேன்னு. அவளை ஏன் பேச மாட்டேன்னு தெரிஞ்ச பிரதீபே உனக்கு அவ்வளவு கால் பண்ணிருக்கான். ஆனா யாருமே போன் எடுக்கல. நான் உனக்கு கூட கால் பண்ணேன். எனக்கா? ஒருத்தரும் போன் எடுக்கல. வந்த போனை நம்ம எடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க பாருங்க அன்பனா, நான் எடுக்கல, என்னால எடுக்க முடியல. இவன் எடுத்துக்கலாம்ல. நான் என்னென்ன பண்ண முடியும்? போனை ரிப்பேர் கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். அது அப்படிதான், ஒரு அவசரம் போது தான் உன் போன் ரிப்பேர் ஆகும். சரி சரி, ரொம்ப நேரமா சண்டை போடுறீங்க. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அவனோட போன் தான் ரிப்பேர், உன் போனுக்கு என்னாச்சு? அவர் எடுக்கவே இல்லைண்ணா. எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? ஆனா எடுக்கவே இல்லை. நாங்க 2 பேரும் கால் பண்ணா அவர் எடுக்க மாட்டாரு. கேளுங்க. சரியான நேரத்தில் என் போனு ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. ஏந்தாப்பா, எதுக்கு எல்லாரும் என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உன்னை ஒரு விஷயம் கேட்கவா? உன்னை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி கவலைப்படுற? அன்பண்ண, அது ஒரு விஷயமே இல்லை, சின்ன மனஸ்தாபம் தான். என்னடா என்னடா அவங்க அடிச்ச எல்லா அடியும் நீ என்ன தலையாலையா தடுத்த? பிரச்சனை முடிஞ்சது. அவ்வளவுதான். இப்படி பேசி தீர்த்துக்கிறத விட்டு சாரி. ஹே கிருஷ்ணா, புறம்போக்கு. இதனாலதான் நான் எல்லா விஷயத்துல தான் அந்த ஆளை ஒதுக்கி வச்சிட்டு இருந்தேன். அவனை எல்லாம் பப்ளிக்கா வச்சு அசிங்கப்படுத்தணும். அந்த பொண்ணுக்காக தான் நான் இதை யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தேன். என்னண்ணே பலமா மீன் பிடிக்கிறீங்க போல? இல்ல, இங்க வா. போறேன். ஏய், அண்ணனுக்காக ஒரு சின்ன ஏமாத்து வேலை. ஏமாத்துறதா சொல்றீங்க? அது அவங்க எல்லாம் வருவாங்கல்ல. யாரு? நடிகடா. ஓஹோ, இனாகிரேஷனுக்கா? கண்டிப்பா வருவாங்கண்ணே. கும்பல் ஜாஸ்தியா இருக்கு போல இருக்குல்ல. கூட்டம்லாம் அலமோதும், நீங்க கவலைப்படாதீங்க. தம்பிகளா, அவர் ஏன் இவ்வளவு செலவு பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பப்ளிசிட்டிக்கு. மண்ணாங்கட்டி. அந்த நடிகையோட அவருக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். அப்புறம் அவரை அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இன்ட்ரோ கொடுத்துருவோம். ஆனா சொன்ன மாதிரியே செய்யணும். கண்டிப்பா. மாதவன் நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாம வேற யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்? அப்புறம் மாதவனே, நம்ம நிறைய போர்டு வைக்கிறோம். பண்ணிடலாம். எல்லா பேனர்களையும் மாதவன போட்டோ நிறைஞ்சு இருக்கணும், டிஃபரெண்டா. என்ன நான் சொல்றது? வேணும். போர்டு ஃபுல்லா என் போட்டோ மட்டும் போட்டுரு. காசு ஒரு பிரச்சனையே இல்ல. அண்ணன்னா மாதவன் தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்த நாட்டுல உங்களால எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஆனா எவ்வளவு வேணாலும் அண்ணன் வீட்டுக்கு போனா நம்ம கிடைக்கும். வாங்க மாதவன் போலாம்.
என்ன லட்சுமி? இன்னைக்கு சாயந்தரம் தானே மீட்டிங். கார்டு கிடைக்கலையா? அது கிடைச்சது. வினய்க்கு என்னாச்சு கையில? ஒண்ணுல கீழே விழுந்துட்டேன். உண்மை மட்டும் சொல்ல மாட்டாளா? நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை விடு லட்சுமி. மீட்டிங்ல யாருமே மிஸ் ஆக கூடாது. எல்லாரும் கலந்துக்கணும். சரியா? எங்களுக்கு சொன்ன வேலையை நாங்க கரெக்டா செஞ்சிருவோம். பின்ன கன்வீனர் சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சு இருக்கா என்ன? எல்லாத்தையும் மீட்டிங்ல பேசிடுவோம். ஃபண்ட் ரெடி ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட ஆச்சு. மீதி எல்லாம் மாதவண்ணன் கிட்ட தான் ரெடி பண்ணோம். அவரு பிஸியா ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காரு. ரேணுகா வருவாளா? கண்டிப்பா வருவாங்க. சரி மீட்டிங் பார்க்கலாம். சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம். ஃபுல்லா போடு ஃபுல்லா. அப்புறம் மதவண்ணா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ஒரு போட்டோகிராஃபரை வர வச்சு நடக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுக்கணும். சரியா? விதவிதமான போஸ் நம்ம போட்டோ எடுக்கிறோம். அதுக்கும் பிரதீப்புக்கு ஆள் தெரியும். சினிமா ஸ்டைல்ல நல்ல அழகா போட்டோ எடுப்பாங்க. இப்பவே போய் அவன்கிட்ட சொல்லிடணும். இல்லைன்னா ஃபிளெக்ஸ்ல பழைய போட்டோ எடுத்து போட்டு போறானுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவனை புதுசா எடுக்க சொல்லு. போ போ. சரிண்ணா சரிண்ணா. பிரதீப் நான் ஏத்திட்டேன். என்னன்னு? கமிஷன் 10 இல்ல 15. கமிஷன்? பச்சோந்தி மாதிரி இவன் வேற நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்கான். எங்க போனாலுங்க இவனுங்க? இறங்கி கீழே உட்காருப்பா. அட உட்காரலாம் டைம்ல நீ சீக்கிரம் ஐடியா. மறுபடியும் வெளியே போறீங்களா? பாட்டில எடுக்க விடுங்கடா. ஏன் இப்படி பறக்குறீங்க? லோக்கலா? ஆமா ஆமா, நான் ஒன்றும் லாபத்துக்காக பண்ணலடா. உங்க வயிறையும் மனசையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு, ஓடி வா ஓடி வா ஓடி. எக்ஸசைஸ் ராமண்ணா, எக்ஸசைஸ் ஓடுங்க. இந்த ராமுவெல்லாம் யாரும் பிடிக்க முடியாதுடா. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஹலோ, யார் நீங்க? இங்க சரக்கு கிடைக்கும்னு கேள்விப்பட்டு வந்தோம். என்கிட்ட ரொம்ப சரக்கு இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. பாதி போதுமா? மிச்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். 500 பத்தாதே, ஃபுல்லா எடுத்துடலாம் சார். நீங்க ஆபீசரா? டேய் ஃபுல்லா குறா, அதுக்காக தானே வந்திருக்கோம். மொத்தம் என்கிட்ட 3 லிட்டர் இருக்கு. அதுல பாதி அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு பாதியை எனக்கு. மிச்சத்தை தான் நான் விற்பேன். எவ்வளவுக்கு விற்கிற? ஒரு 500 ரூபாய்க்கு விற்பேன், அவ்வளவுதான். டேய் உண்மை சொல்ற? கன்ஃபார்ம், நிஜம்தான். காசு குறா, நான் பாக்குறேன். உண்மைதான் சார், 500 ரூபா கரெக்டா இருக்கு. நான் உண்மையை தான் சொல்றேன். எடுத்துக்கிட்டு எங்க கூட வா சார். நானே ரொம்ப பாவம். அட வாயண்ணா, கூட்டிட்டு போயா. என்ன விட்டுருங்க சார். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டல, உனக்கு கொடுக்க வேண்டியது அதிகமாயிட்டே போகுது. எல்லாத்தையும் சேர்த்து தர மறக்க மாட்டேன். இந்த ப்ரோக்ராம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். உனக்கு உன் கண்ணில் இருக்கிற வெறி ரோட்ல சுத்துற தெருநாய் இங்க கண்ணில் பார்த்துருக்கேன். தெருநாய் அடிக்கிறது மாதிரி அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு. பிரதீப் இங்கே தான் இருக்கான். நான் நிறுத்தினா வண்டி நிறுத்தினா. வாசனை நிறுத்தினா. என்னாச்சு? போலீஸ் ராமனு. அப்படியா? நானும் இவனும் ஜஸ்ட் மிஸ். ரெண்டு பேரும் அப்படி ஓடி வரீங்களா? கொஞ்சம் சோடா குடிக்கிறீங்களா? வேணுமா? இதோ பாரு. யோ, அதை எடுத்து தலையில வையா. போயாதீங்க சார், நான் வந்து பண்ண முடியாது. பிடிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் இரு, மீட்டிங் ஆரம்பிச்சலாம். கொஞ்சம் இருக்குப்பா. அதாவது போன திருவிழாவை விட இந்த திருவிழாவை இன்னும் சிறப்பா நாமெல்லாம் சேர்ந்து நடத்துறோம். நடத்தி தானே ஆகணும். அதுக்காக தானே நாங்க இருக்கோம். அதான் அப்படிதானே மாதவண்ணா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அண்ணே, ஆடலும் பாடலும் கண்டிப்பா இருக்கணும். அது சொன்னதானே, பூசை ஏதாவது சொல்லுங்க. அது இல்ல தலைவரே, பொண்ணுங்களுக்கும் போட்டி வைக்கணும். நீங்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நான் இது வரைக்கும் சொன்னது செய்யாம இருந்திருக்கேனா? இதுவும் கண்டிப்பா செய்வேன். ப்ரோக்ராம்ல கொஞ்சம் புது விஷயங்கள்லாம் இருக்கணும். முதல்ல சொன்னதெல்லாம் நடக்கட்டும், அப்புறம் புது விஷயத்தை பத்தி பேசலாம். சில விஷயங்களெல்லாம் யாருக்கும் தெரியாம பண்றவங்களும் இருக்கா. அப்படி யாருக்கும் தெரியாமலாம் இந்த ப்ரோக்ராம் நடத்த முடியாது. 10 நாள் ப்ரோக்ராம், அது யாரும் மறக்காதீங்க. டேட் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல? ஆமா, அதான் நானும் சொல்றேன். ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சுன்னா கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. அதுவும் சரிதான், டைமே இருக்கு. இதெல்லாம் பார்த்து செய்யதான் சில பேர் இருக்காங்களே. முதல்ல இதெல்லாம் முடியட்டும். பணம் இல்லைன்னு மட்டும் திருவிழால எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது. அதுக்கு தானே மாதவண்ணா இருக்காரு. என்ன நான் சொல்றது கரெக்டா? ரமேஷ், ஓவரா பேசாத. அப்புறம் ஸ்டேஜ் வேலை, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடலாமே. ஆனா நாளைக்கு லீவுங்க. நாளைக்கு? நாளான்னைக்கும் எனக்கு லீவு தான். நீ எப்போதும் சும்மா தான் இருக்குன்னு சுத்தி வந்து சொல்றியா நீ? வாயை வச்சு சும்மா அறியா. சீக்கிரம் என்ன முடியும் சொல்லுங்க, எனக்கு நேரமாகுது. புரியுதா? எந்த குழப்பமும் இல்ல. கவுன்சிலர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். செம்மையா பண்ணிடணும். சரியா? கொஞ்சம் பத்திரமான பாத்து. நம்ம வயர்ல இருக்கு, அங்க மாட்டாம பாத்துக்கோங்க. மெதுவா மெல்ல மெல்ல மெல்ல. அவ்வளவுதான். பாத்து. ஓகே, பாத்து போறோம். கொஞ்சம் விளையாட்டு போட்டி முடியட்டும்.
மழை பெய்யும் போது இந்த பேனரை கவுத்து போட்டு என் கடைக்கு கொடையா மாத்திடுறேன். அன்பண்ணே உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. அது கீழே அன்பண்ணன் டீ ஸ்டால்னு பெருசா பேரை போடுவோம். அதெல்லாம் அப்புறமேல் பாத்துக்கலாம்ப்பா. அன்பண்ண கோச்சில கிடைச்சா ஓகே தான். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் கம்மி பண்ணதுல. சரியா? இருக்கிற காசை சுரண்டி தின்னலான்னு பாக்குறியா? போட்டி முடிட்டோம், நானே பாத்துக்கிறேன். பாரு இப்போ நீ பிளக்ஸ விடுற மாதிரி இல்லல்ல. ஃப்ளெக்ஸ் எல்லாம் கட்டியாச்சுல. நீ நம்ம அண்ணன் டீ வாங்கி தருவாரு. என்னன்னா? ஓஹோ, டீ காபி மட்டும் போதுமா? போதும். டீ மட்டும் போதாது, எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இல்லன்னா அது உங்களுக்கு தானே அசிங்கம். எல்லாரும் சாப்பிட்டோம். வாங்க வா வா வாங்க. கட்டியாச்சடா பிரதீப். டீன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாரு, ஒரு பயம் இருக்க மாட்டான். போர்டு ரொம்பவே நல்லா இருக்கு தெரியுமா? காம்படிஷனுக்கு எல்லாரும் பேர் கொடுத்திருக்காங்களா? அந்த லிஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதுல உங்க பேர் சேர்க்க முடியாது. இவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன போட்டி மச்சான்? போன வருஷம் என்ன விளையாடலாம் அதே விளையாடட்டும். எப்படி? ரிங்கா ரிங்கா ரோஸ். ஹலோ, காம்படிஷன் நல்லா நடக்குதா? நீ வரலையா என்ன? நானா? என் புருஷன் ஸ்டேஜ்ல போட போற சட்டையை நான் அயன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி வர்றது? ஆமா, நாளைக்கு ஷூட் முடிச்சு வரும்போது ஷர்ட் போட்டல, அத அயன் பண்ணி வச்சிரு. நான் அயன் பண்ணத போட்டா போதும். அது போதும் சொல்லும். இந்த பசங்க அதுக்குள்ள ஃபைனல்ஸ்க்கு ரெடி ஆயிடுவாங்களா? ஒரு போட்டிக்கு போட்டி இடைவெளி விட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்த போட்டியை ஆரம்பிக்க முடியும். எங்க நான் வந்துறேன், நீ பாத்துக்கோ. சரியா? முக்கியமா இந்த பேட்ஜை மட்டும் தொலைச்சிடாத. சரியா? என்னாச்சு? ஒரு சின்ன வேலைடா, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? பாத்துக்கோ. நானும் விட்டுமா? இல்லடா வேணாம். ரெஸ்ட் எடுக்க எவ்வளவு நேரம் டைம் கொடுப்பீங்க? என்னது? இல்ல 1.5 மணி நேரம். அது போதும். டேய் வாங்கடா ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன கிருஷ்ணா, இங்க என்ன நடக்குது? உனக்கு புரியலையா என்ன பிரச்சனை நடக்குதுன்னு? அவன்கிட்ட உன் பிரச்சனை எல்லாம் சொன்னீங்கல்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? கடத்திட்டு போயிருக்கா. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை கடத்த ட்ரை பண்ணிருக்கா. அவ இப்ப ஐசியூல இருக்கா. போக்சோ சட்டத்துல போட்டிருக்காங்க. அதனாலதான் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இப்பயாவது உங்க லட்சணத்தை தெரிஞ்சுக்குங்க. சார் அவனை விடுங்க சார். முதல்ல சார் அடிக்காதீங்க சார். சார் அவனை விடுங்க சார். சார் தயவு செய்து அவனை அடிக்காதீங்க சார். சார் உங்களுக்கு சார் அவனை விடுங்க சார். ஐயோ பிரதீப் சார், அவனை எங்க சார் கூட்டிட்டு போறீங்க சார்? விடுங்க சார். அவன் எந்த எல்லாரையும் போ பின்னாடி போ. சொன்னா கேள். போ பின்னாடி. அம்மாடி அயன் பண்ணிட்டியாமா? பண்ணி வச்சுட்டேன் அத்தை. இந்த சாரியை கொஞ்சம் நேரா கட்டிருக்கலாம் டீச்சர். சார் எங்க போனாரு? சார் அப்பவே போயிட்டாங்க டீச்சர். இல்ல இல்ல, சில பேருக்கு ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்காக லைப்ரரி வரைக்கும் போயிருக்காங்க. சரி. இந்நேரம் அவர் அங்க போயிருக்கணும். அம்மாடி இதோ வரேன் அத்தை. சீக்கிரம் வாமா. எதுக்காக அவ்வளோ கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இந்த மாதிரி விழாக்கள்ல சண்டை நடக்க தான் செய்யும். நம்ம போலாமா? சரி. என்ன அங்க பிரச்சனை? யாரையும் அடிச்சு கூட்டிட்டு போறாங்களாமா? டீச்சர். என்ன சுமதி? என்ன டீச்சர்? என்னமாச்சு? சீக்கிரமா வாங்க. என்ன சொல்ற? ஒரு சின்ன பொண்ணு பிரதீப் கிட்னாப் பண்ண பார்த்தா சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஐசியூல இருக்கலாம். பிரதீப் அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. வாங்க சீக்கிரமா. ரேணுகா இங்க வாமா. ஓடாதம்மா. இல்லடா. அம்மாடி. டீச்சர்
எழுந்துடா. நீ எல்லாம் உயிரோட இருந்துட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. பணமும் செல்வாக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கே நீ வெளியே போயிருவ. அதுக்கு முன்னாடி நான் அவன ஒரு வழி பண்றேன்டா. நீங்க மொத்தம் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணீங்க? ஒவ்வொருத்தர் பேரையும் ஒழுங்கா சொல்லிரு, சரியா? சத்தியமா தெரியாது சார். எல்லாம் சின்ன பிள்ளைங்க கேக்குதா? கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் மேபி we couldn't have handled this. பாருங்க, இந்த ரிப்போர்ட்ல நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியுது. இப்போ என்னன்னா, அந்த பொண்ணு தலையில அடிபட்டு கீழே விழுந்ததுனால ஸ்கல்லுக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா இட்ஸ் இம்பாசிபிள் டு ரெக்கவர். அதனால சீக்கிரமே சர்ஜரி பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆகணும். மேக் இட் ஃபாஸ்ட். சார், அப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா? அவங்களுக்கு சீரியஸ்னஸை கொஞ்சம் புரிய வைங்க. ஓகே சார். டாக்டர், அப்ப நம்ம வேற எங்கேயாவது? சி மிஸ்டர் ஜெயச்சந்திரன், இந்த கண்டிஷன்ல இவங்களை வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ரெஃபர் பண்ண முடியாது. எனி ப்ராப்ளம் டாக்டர்? இதை பத்தி டீட்டெயிலா என் கேபின்ல சொல்றேன், அங்க வாங்க. கீழே விழுந்ததுனால தலைக்கு பின்புறத்துல அடிபட்டு பிராக்சர் ஆயிருக்கு அண்ட் உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கா. கிரிட்டிக்கல்னா? கேஸ் கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு சொல்றேன். உங்க பொண்ணுக்கு சர்ஜரி பண்றதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. எது பாசிபிளோ அது செய்யுங்க டாக்டர். சர்ஜரிக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு டாக்டரா இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை. இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காகத்தான். என்ன அடிக்காதீங்க சார். இல்லடா, உன்னை கொஞ்சுறேன். நான் இல்ல சார். திருட்டு கம்முனாடி. நீ பைக்ல ரவுண்ட் அடிக்கிறது இதுக்காக தானே? நீ எப்படி வெளியேறங்கன்னு நானும் பாக்குறேன். சின்ன பொண்ணுக்கு மேல கை வச்ச ஒண்ண நீ இப்படி அழுதுட்டே இருந்த அப்படி டாக்டர் சொன்னது நீயும் கேட்டல்ல. ஒரு சர்ஜரி அவ்வளவுதான். நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம குழந்தை அவங்க எதுக்காக கடத்தணும்? எனக்கும் தெரியல. விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஏதாவது உண்மை தெரிய வரும். அந்த பொறுக்கிய நாம சும்மா விடக்கூடாதுங்க. அவனை போலீஸ் பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அவன் தனியா பண்ணானான்னு தெரியல. அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு எங்க யாருக்குமே தெரியல. அவனை சும்மா விடக்கூடாது. ஜார்ஜ் சார். சார் சார், என்ன முடிஞ்சதா உங்க விசாரணை? இல்ல எவ்வளவு கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். ஷட் அப். அரெஸ்ட் பண்ண சொன்னா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க அடிக்கும் போது ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா யாரையா பதில் சொல்றது? ஸ்டூபிட். ஏற்கனவே போலீஸ் மேல குதிரை ஏறதுக்கு காத்துட்டு இருக்காங்க ஜனங்க வெளியே. அவனை இந்த நிலைமையில அவங்க பார்த்தாங்கன்னா நாளைக்கு காலைல வரைக்கும் உயிரோடு இருப்பானாயா? அந்த பொண்ணோட வாக்குமூலம் எடுத்தாச்சா? இல்ல சார். ஹாஸ்பிட்டல் போன உடனே அந்த பொண்ணு மயக்கமாயிட்டா சார். எங்களால அந்த பொண்ணுகிட்ட வாக்குமூலம் வாங்க முடியல சார். அப்புறம் டாக்டர் கொடுத்த வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டோம் சார். அப்புறம் வேற ஏதாவது குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டீடைல்ஸ் ஏதாவது விசாரிச்சேன் சார். அது அவங்க சொந்தக்காரங்க தானே தெரிய வந்தது சார். அவங்கள விசாரிச்சாச்சா? விசாரிக்கணும் சார். சரி. பிரதீப், பிரதீப், என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? எழுந்துரு. எல்லாம் ஓப்பனா பேசுறதா உனக்கு நல்லது. இது சாதாரண கேஸ் இல்லைன்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஏன் பண்ண? எதுக்கு பண்ண? இதெல்லாம் ஓப்பனா பேசுறதுன்னு உனக்கும் நல்லது. அது மட்டும் இல்ல பிரதீப், அந்த பொண்ணு ஆளுங்கட்சி உறுப்பினரோட பொண்ணு. அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, உன் கதை முடிஞ்சுது. புரிஞ்சுதா? நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். சார், ஒரு நிமிஷம். என்னையா சார்,
பிரதீப்போட ஒய்ஃப் ரொம்ப சீரியஸா இருக்காங்களா, உங்களை பார்க்கறதுக்கு வக்கீல் வந்திருக்காங்க. சரி, லாக் பண்ணு. பிரதீப், இந்த சார் கொஞ்சம் டீசென்டானவர். ஆனா ஜார்ஜ் சார் இவர மாதிரி இல்ல. குழந்தைங்க விஷயத்துல ஜார்ஜ் சார் முடிவு எடுத்தா எடுத்ததுதான். எதுக்குடா உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற? நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல சார். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். பட் வேற வழியே இல்ல. அதனால ஸ்டேஷன்ல இருந்து ஜாமீன் தர மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்ல மேடம். எஃப்ஐஆரை மட்டும் வச்சு இவன் தப்பு செஞ்சிருக்கானா இல்லையான்னு யோசிக்கிறத பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம். இப்போதைக்கு உங்களால என்ன உதவி செய்ய முடியுங்கிறத பத்தி மட்டும் சொல்லுங்க. இவரோட பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே போலதான் மேடம் அந்த குழந்தையோட குடும்பமும் இப்ப அழுதுட்டு இருக்காங்க. பசங்க எப்படி இருக்காங்க அவங்க? அவளுக்கு ஒன்னும் ஆகல. நீ ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? உதயா, நீயா சொல்றா? வாசு, அவளுக்கு என்னாச்சு? அவளை காப்பாத்த முடியலடா. ஐயோ கர்த்தரே. பவித்ரா சார், இவரை கூட்டிட்டு போய் பிரதீப்பை காட்டு. ஓகே சார். போய் பாருங்க. வாங்க போங்க. என்ன பிரதீப், பிரதீப், இந்த நிலைமையில உங்ககிட்ட எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லாத இருக்கவும் முடியல. வீட்டுல கேட்டா ஒரு வேலை விஷயமா அரைச்சுட்டா போயிருக்கேன்னு சொன்னா போதும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரேணுவோட பாடி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம பிரதீப்பை கூட்டிட்டு போய் பாடி காட்டவும் முடியாது. நாளைக்கு காலையில பிரதீப்பை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணலாம். பொறுக்கி தர பண்ணதும் பார்த்தாது வந்திருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு. எல்லாரும் வெளியே போங்கடா. சார், நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? என்னடா மிரட்டுறீங்களா? சார், கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஜார்ஜ் சார், டியூட்டி முடிஞ்சது இல்ல சார்? கிளம்பு கிளம்பு. விபத்துல பரிதாபமா உயிரிழந்த ரோகிணியோட வீட்டு முன்னாடி தான் நாம இங்க நின்னுட்டு இருக்கோம். அவங்களோட புருஷன் தான் இந்த கடத்தல சம்பந்தப்பட்டவரு. அவங்க இறந்து போன விஷயம் தெரிஞ்சு இங்க இருக்கிற மக்கள்லாம் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு கூடி இருக்காங்க. ஒரு மைனர் பொண்ணை தான் பிரதீப் தன்னோட பைக்ல வச்சு கடத்திட்டு போக ட்ரை பண்ணிருக்காரு. தப்பிக்க நினைச்ச அந்த பொண்ணு பைக்ல இருந்து கீழே விழுந்து ரொம்பவே சீரியஸா ஐசியூல இருக்கா. உண்மையிலே இதை பிரதீப் தான் பண்ணிருப்பாரா இல்ல வேற யாராவது பண்ணிருப்பாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? பிரதீபனால இது வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இங்க வந்ததில்ல. அவன் மேல யாரும் இங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்ததில்ல. அப்பப்ப ஷூட்டிங்காக தேனி, பொள்ளாச்சி, மதுரைன்னு அடிக்கடி போயிட்டு வருவான். அதை தவிர அவனை பத்தி சொல்றதுக்கு வேற ஒன்றும் பெருசா எதுவும் இல்ல. கண்டிப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க மேடம். பத்தாவதுக்கு அவன் சினிமாக்காரன் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல மேடம். அதுவும் அவங்க அண்ணன் வராரு, பிரதீப்போட மச்சான் ரவி. நீங்க பிரதீப்போட பிரதர் இல்லான்னு தெரியும். அவர்கிட்ட நெருங்கி பழகி இருக்கீங்க. பிரதீப் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்னு சொல்லுங்க. ரோகிணியோட அண்ணங்கிற முறையில நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
விபத்துல பரிதாபமா உயிரிழந்த ரோகிணியோட வீட்டு முன்னாடி தான் நாம இங்க நின்னுட்டு இருக்கோம். அவங்களோட புருஷன் தான் இந்த கடத்தல சம்பந்தப்பட்டவர். அவங்க இறந்து போன விஷயம் தெரிஞ்சு இங்க இருக்கிற மக்கள்லாம் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் வராம பாடி எடுக்க முடியாது. அவங்கள பார்க்கலையா? வாங்கண்ணா, வாங்கண்ணா. அழாத ரோகிணி. எல்லாரும் தள்ளி நில்லு, நகர்ந்து நில்லு. பார்த்தவனா தள்ளி நில்லுங்க, எல்லாரும் பார்க்கணும்ல. அங்க வண்டி பிளாக் ஆகுதான்னு பாரு. பிரதீப் இப்ப வருவான். போங்க போங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற வண்டிலாம் சைடை நோத்தி போடு, புரிஞ்சுதா? அப்புறம் பார்த்து அனுமண்ணா, கடையில் யாராச்சும் பசங்க இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஒரு கேன் டீ கொண்டு வர சொல்லுங்க, சரியா? அப்புறம் கேன்லாம் அங்கேயே இருக்கும்ல. உதய் போகும்போது ஒரு 50 சேர் எல்லாரும் உட்கார்றதுக்கு சேர் இல்லை பாருங்க, இல்லை ஒரு 100 சேராக கொண்டு வர சொல்லு. அப்புறம் போ 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 போ. அப்புறம் ரவி, டே ரவி, ரவி எழுந்துடுறா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வந்திருக்காங்க கவனின்றா. எழுந்துரு, எழுந்துருன்றல. இனிமே யாரா என்ன திட்டுவா? என்ன திட்டத்துக்கு யாரா இருக்கா? வாங்க. பிரதீப் கடத்த ட்ரை பண்ண பொண்ணு இப்பதான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டி இருக்குன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அத பத்தி இது ஒரு துக்கம் நடந்த வீடு. இங்க வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நீங்களே அவனை குற்றவாளின்னு சொல்லி அவனை குற்றவாளி ஆக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சார், ஒரே ஒரு கொஸ்டின் சார். பிரதீப் குற்றவாளின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிரதீப் குற்றவாளியா இல்லையாங்கிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அவனை 14 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதோ பிரதீபை கூட்டு வராங்க. போலீஸ் இப்பொழுது தன்னுடைய வாகனத்தில் பிரதீப்பை கூட்டிட்டு வரும் காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓரமா போங்க. கொஞ்சம் நவருங்க, கொஞ்சம் இருங்க, நவருங்க, கொஞ்சம் நவருங்க. அப்புறம் எடுங்க, கொஞ்சம் இருங்க. நீ கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க சார், பின்னாடி போங்க. இவன்லாம் என்ன மனுஷன்? என் கூடவே நில்லு. ஒன்னும் இல்ல, இன்னையோட அவன் கதை முடிஞ்சது. எப்படி நடிக்கிறான் பாரு. வர்ற கோவத்துக்கு இவனெல்லாம் நல்லா வெளுக்கணும். வா, ஆரம்பிக்கலாம்.
அதுக்கு அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து கூச்சம் இல்லாம எப்படி நிக்கிறான்னு தெரியல. ஊரையும் ஊர் பேரையும் கடைசியா நாதாரி நீ ஜெயில இருந்து வெளில வர முடியாதுடா. போங்க 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 உன்னால எத்தனை வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன சார்? போங்க 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 கிளம்பு கிளம்பு. போ போ. வழி விடுங்க வழி விடுங்க. நல்லப்பா நல்ல வழி போ. ஏய் சொல்றோம்ல. ஏய் கல்யா வாங்க வாங்க. இவன் உதவும் போது மட்டும் உங்களுக்கு எல்லாம் நல்லவன தெரிஞ்சா இப்ப கெட்டவன தெரியறானா? ஒழுங்கு மரியாதை அவர் சொல்லிக்கிறேன். ஊரை காலி பட்டு மரியாதை போயிருங்க. அப்ப நம்ம அவன அப்படியே நீ மூடிக்கிட்டு போடா லூசு. திருப்பி வந்தாதீங்க. ஊர் மரத்தை வாங்குறதுக்கு வந்துட்டான். போறல எப்படி இவங்களை ஊர்ல இது வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல பிரதீப். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நீ எந்த தப்பும் பண்ணலன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிரூபிக்கணும். கான்ஸ்டபிள் வண்டி எடு. பிரதீப், நாங்க இதை யாரும் நம்ப போறது இல்ல. நீ கவலைப்படாம போ. அந்த பொண்ணுக்கு என்னடா வயசு? அது 12 வயசு பொண்ணு இல்ல. டேய் உன் வயசுல இருக்கிற பொண்ணு உனக்கு பத்தலையாடா? விட்டுருங்க விட்டுருங்க, அவன் செத்துறதுக்கு போறான். யோ மூடிக்கிட்டு போயா கிளவா. 2 போடுறா. சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். செல்லுக்குள்ள அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். யார பாவங்கிற? நீங்க இப்போ வரலைன்னா அவனை கொன்றுவாங்க சார். கொன்றுவானுங்களா? ஆமா சார். வாங்கடா போலாம். நீ ஒன்னும் இங்க பார்க்கல. என்னது? நீ ஒன்னும் பார்க்கல. ஒன்னும். சி மிஸ்டர் ரஹீம், அந்த பொண்ணு மயங்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாலோ அதை தான் உங்க ஆளுங்கிட்ட சொன்னேன். அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா அந்த வண்டி என்ன, அப்புறம் அந்த வண்டியோட நம்பர் என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டா. சரி, அந்த ஆளை பத்தி இது வரைக்கும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. அந்த ஆளை பார்த்தா அந்த பொண்ணுக்கு அடையாளம் சொல்ல முடியுமா? அந்த பொண்ணுக்கு இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம். இன்னும் 72 ஹவர்ஸ்க்கு என்னால் எதையும் சொல்ல முடியாது. எங்களை மாதிரி டாக்டர்ஸ்க்கெல்லாம் பேஷண்ட் உயிரோட இருக்கணுங்கிறது தான் முதல் குறிக்கோள். அப்படி பார்க்க போனா இந்த பொண்ணு பிழைக்கிறதுக்கு வெறும் 10% தான் சான்ஸ் இருக்கு. எனிவே அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னே நம்ம நம்புவோம், இல்ல டாக்டர்? எஸ். ஏதாவது பேசுங்க கண்ணுங்களா. ஸ்கூலுக்கு போக டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். எங்ககிட்ட ஏமா பேசாம போறீங்க? நாங்களே இங்க வருத்தத்தில் உட்காந்துருக்கோம், நீங்களும் பேசாம போனா எப்படி? நாங்க பேசுறது தான் யாருமே கேட்கலையே, அப்புறம் எதுக்கு? நீங்க சொல்றது கேட்காம நாங்க வேற யார் சொல்றது கேட்க போறோம்? நீங்க எதை பத்தி யோசிக்காம நல்லா படிச்சு பெரிய ஆளா வாங்க. பிரதீப் அண்ணா எப்போ வருவாரு? உனக்கு என்னதான் தேவை? என்னோட அரசியல் வாழ்க்கையா, பணமா, இல்ல வேற ஏதாவதா? கீர்த்திக்கு மட்டும் என்ன ஆச்சு, இங்க இருந்து புனமா தான் போவேன், ஞாபகம் வச்சுக்க. எவ்வளவு சீக்கிரம் என்ன கொல்ல முடியுமோ கொன்னுடுங்க. ஒரே ஒரு மக, அவளை அப்படி பார்க்கும்போது என்னால தாங்க முடியல. நீ இல்லாம வேற யார் பண்ணா? யாரா இருந்தாலும் நான் இழந்த மாதிரி வேற யாரும் இழந்திருக்க மாட்டாங்கல்ல. நஷ்டத்தை கணக்கெடுக்கிறதுக்காக நாங்க இங்க வரல. உனக்கு இதுல என்ன பங்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். அத சொல்றதுதான் நல்லது. நாங்க வெளியே தான் இருப்போம், ஒழுங்கு மரியாதை எல்லா உண்மையும் சொல்லிடு. காத்திருந்து காத்திருந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என் குழந்தை பாசங்காட்டி என்ன தவிக்க விட்டு போயிட்டா. அப்படி என்ன நான் என் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன்? தயவு செஞ்சு எனக்கு கொன்றுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்தா இல்ல அவன் தனியா பண்ணானா, இதெல்லாம் நான் கேட்கல. ஆனா இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு
நீங்க சரியான பதில சொல்லணும். அதுதானே கரெக்டான விஷயம். சார், பிரதீப்புக்காக நாங்க என்ன வேணா பண்ண தயாரா இருக்கோம். ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். நாங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்ல சார். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை மட்டும் சொல்லுங்க. ப்ரோக்ராம் நடக்கும்போது அவன் அங்க இருந்தானா? அங்கதான் இருந்தாரு. காலையில் அவர் அங்கே தான் இருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு கால் வந்தது. ஹலோ, சொல்லு. அப்படியா? சரி, எடுத்து வச்சிரு. நான் அது போதும். நான் வரேன். ஓகே. என்னாச்சு? டே வினய், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அது வரைக்கும் சரி, இந்த பேட்ஜை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. ஒரு சின்ன வேலை இருக்குடா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் வரட்டுமா? வேண்டாம். அவ எங்க போனா? தெரியல சார், ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்ப வந்தா? ஒரு இவங்கிட்ட எல்லாம் இப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க சார். அவங்க சொல்லுவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் சார் வந்தான். உதயா, நம்ம பசங்க நல்லா கவனிக்கணும். நம்ம பாய்ஸ் நம்ம ஜெயிக்கிறோம். போன வருஷம் அடிச்சு தூக்குறோம். புரியுதா? நம்ம தான் ஜெயிக்கணும். புரியுதா? போ. அட பிரதீப், என்னடா போய் அடிக்கடிக்கு Dress மாத்திட்டு வர? இங்க என்ன ஷூட்டிங் எடுக்கறியா? இங்க இப்படி சுத்தாம ஏதாவது உருப்படியே ஒரு வேலை செய்யறீங்களா? உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஒரு 100 ரூபா இருந்தா கூட நான் அந்த வைத்தியரை போய் பாத்துட்டு வரேன். உடம்பெல்லாம் ஒரே வலிடா. இதை நீ உதயா கிட்ட போய் சொல்லிடாதீங்க. என்னெல்லாம் வேண்டாம். சரி வேண்டாம், நீ வச்சுக்கோ, எனக்கு இது போதும். மறுபடியும் வினய் கிட்ட இருந்து காசு வாங்க கூடாது. ஓ, அப்படியா? இப்ப கிளம்புங்க. கூப்பிடும் போது வரணும், புரிஞ்சுதா? சரி சரி. நெல்றா, என்னடா வேலை செய்றீங்க? ஜார்ஜ் சார் உங்களை கூப்பிடுறாரு. இந்த ஆளு நிம்மதியா ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். மாட்டுவீங்கடா என் கையில. நீங்க சொல்ற டைம்ல தான் அவன் கரெக்டா இங்க வந்தான் வக்கீல் மேடம். யாருக்கோ கொஞ்சம் பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தான். பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதுக்காக நகை கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். கேளுங்க போய் கேளுங்க. என்னங்க, இவ ஏதோ உங்ககிட்ட கேட்கணுமா? நீங்களே கேளுங்க. என்னம்மா? கேளுங்க ப்ளீஸ். பிரதீப் கிட்ட 2 வளையல் கொடுக்கட்டுமான்னு கேக்குறா. ஏதோ அவசரத்துக்கு அடமானம் வைக்கணுமா, சீக்கிரமே திருப்பிடலாங்கிறான். அதையே என்கிட்ட கேக்குறீங்க? இந்த 4-5 வருஷமாவே அந்த நகையெல்லாம் நீங்க தானே வச்சிருக்கீங்க. அவசர தேவைக்கு அடமானம் வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் பிரதீப் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. இதோ அவனே வந்துட்டான். அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. நம்ம அஜித்தோட அம்மாக்கு ஆபரேஷன். இப்ப அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணணும்னா ஆபரேஷன் முதல்ல நடக்கட்டும். பிரதீப், அடமானம் வச்சா போதும். எங்க பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் திருப்பிக்கலாம். சரிப்பா, வரேன். அவன் வரும்போது சட்டையெல்லாம் நனைஞ்சிருந்தது. நான் கேட்டதுக்கு டவுன்ல ரொம்ப மழைன்னு சொன்னான். அப்புறம் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பழையபடி கிரவுண்டுக்கே போயிட்டான். அங்க வச்சுதான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ அர்ஜென்ட்டா மீட்டிங் எது கூட்டிருக்கோம்னு சொல்லிட்டு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அத பத்தி இப்போ கவுன்சிலர் உங்ககிட்ட சொல்லுவாரு. இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது ஆரம்பிச்ச திருவிழாவை விஷயத்த சொல்லுங்க. மேட்டர் சொல்லுங்க கவுன்சிலர். எக்ஸிகியூட்டிவ் சொன்னது வச்சு எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராம் கன்வேயருமான பிரதீப எல்லா பொறுப்புல இருந்தும் நீக்கி இருக்கோம். அதுதான் தீர்மானிச்சிருக்கோம். இருங்க, நாங்களும் கமிட்டி மெம்பர் தானே. எங்களுக்கு தெரியாம எப்படி நடந்துச்சு? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மெஜாரிட்டி படிதான் இந்த முடிவு எடுத்திருக்கு. அதெல்லாம் வேற யார்ட்ட போய் சொல்லுங்க. நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதுமா? கமிட்டிக்குள்ள கிரிமினல் எல்லாம் வச்சுக்க முடியுமா? நிறுத்து. அப்புறம் பிரதீப் நிரபராதியா? எங்க அவன் நிரபராதி தாங்க. நீங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு இந்த மீட்டிங் எடுத்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல, முடிவு எடுத்ததுதான். மிச்ச ப்ரோகிராம்ல நாளைல இருந்து கண்டினியூ ஆகுது. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி டைம்ல இந்த ஃபங்க்ஷன் நடத்தியே ஆகணுமா? பின்ன நடத்தாம எல்லாரும் காசு கட்டிருக்காங்கல்ல, நீ பொறுப்பேத்துக்கிறியா? இல்ல கிருஷ்ணா அண்ணே, ரேணுகாவும் நம்ம குழுவுல தானே இருந்தாங்க. நாம ஏன் இந்த ப்ரோகிராம சிம்பிளா நடத்த கூடாது? வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நடக்க போற ப்ரோகிராம் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்கோம். மிச்ச ப்ரோகிராம்ல நாளைல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். கரெக்ட்டா சொல்றாரு கிருஷ்ணா. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? வாடா, அவங்க நடத்தட்டும். ஆனா இதுக்கு பின்னாடி யாராவது இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. யார் இருக்காங்க? நல்லவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு, கெட்டவங்க தான் தெரியும். என்ன வேணும் உனக்கு? இந்த மாதிரி மோசமான ஆளுங்களை எல்லாம் இந்த கமிட்டில வச்சிட்டு இருக்க முடியாது. வந்துட்டானுங்க வக்காலத்து வாங்குறதுக்கு.
இன்னைக்கு சாயந்தரம் அந்த அப்பாவி குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக தீபம் ஏத்துறோம். வந்து சேருங்க. வாடா. விடுங்க, போறவங்க போட்டோம். மத்தவங்களா என்ன பார்த்து நீங்களா அப்படியே உட்காருங்க. இருக்கிறவங்க வச்சு மீட்டிங் முடிச்சுக்கலாம். நீங்க உட்காருங்க கவுன்சிலர். போயா பேசிக்கிட்டு. ஓ, மெழுகுவத்தியா? ஏத்துட்டோம். அவனுங்க நாடகத்தை ஒரு வழியா முடிச்சிட்டானுங்க. ஆட வாங்க தலைவரே, எல்லாத்துக்கும் வந்துருவீங்க போல. அப்புறம் நான் ஏத்துனது பிரதீப் நிரபராதியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். நாங்க நம்பிட்டோம். மனசு நிறைஞ்சு போச்சு. இதுல யார் இப்ப பச்சொந்தின்னு தெரியலையே. இப்போ ஊர் முழுக்க உன் பேச்சுதான். எவ்வளவு சீக்கிரம் ஊர் மக்கள் உனக்கு எதிராயிட்டாங்க தெரியுமா? ராவும் பகலும் பார்க்காம அவங்களுக்காக தானே ஓடின. இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா உனக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உன்னை பத்தி தெரியும். நீ ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதே அந்த கிருஷ்ணன் தான். கமிட்டில இருந்து வேற உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால நாங்களும் வெளியே வந்துட்டோம். 3 நாள் நிறுத்தி வச்சிருந்த விழாவை திரும்பவும் தொடங்க போறாங்களாம். அப்பா அவர் வெளியே வர்றதில்ல. இது வரைக்கும் நான் யாரையுமே காயப்படுத்தினதில்லை. அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ன பிரயோஜனம்? எல்லாமே இழந்துட்டேன். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இனிமே என்ன பார்க்க யாரும் வராதீங்க. உங்களை யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல, அதனால தான் வர வேணாம்னு சொன்னேன். நான் இதுல இருந்து வெளில வருவேன்னு கூட எனக்கு தெரியல. நீ வெளியே வருவ, வரணும். நீ வெளியே வந்த பிறகுதான் கச்சேரியே. நான் அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன்டா. உனக்காக ஒரு ராஜ விருந்தே அங்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். முதல்ல அதை வந்து சாப்பிட. ஓடிட்டு நடுறா. நட. எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க. அவன் சுயரூபம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்தாப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பஷீர், வாங்க வாங்க. உங்களுக்குலாம் எதுக்கு குழந்தைங்க? இவன் ஒருத்தனே போதாத. அவன் ஜெயில இருந்து வேணா வெளியே வரட்டும், ஆனா அந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது. நடந்த உண்மை என்னன்னு தெரியாது இல்ல கிருஷ்ணா. அதான் என்ன உண்மை? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு யாரை பார்க்க போறா, என்ன பண்ண போறான்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் தெரியாது. வாங்க வாத்தியார, கண்டவங்கள்ட்ட நம்மளுக்கு எதுக்கு பேச்சு? டேய், நீங்க 2 பேரும் அந்த போஸ்டர் ஓட்டுங்க. நீங்க எதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் பேசுறீங்க? டீச்சருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, அதனால அவங்களால கொஞ்சம் பேச முடியல. மருந்து வாங்குறதுக்காக வந்த அவசரத்துக்கு உடனே போய் வாங்கிட்டு வர எங்களுக்கு வேற யார் இருக்கா? கிருஷ்ணண்ணா, அடுத்த நாள் வந்தாச்சு. இவங்களை பத்தி தான் நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வாங்கடா. என்னடா அன்பு, இன்னும் அப்பாவியாவே இருக்கியே. ஒரு 2 பொண்ணுங்களையும் இவனுங்க பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? அண்ணே, கிருஷ்ணண்ணே. ஐயோ, கொன்றும். எங்களை தனியாலாம் ஆக்கிடாதீங்க. இதுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன்டா, இல்லன்னா உன் குறவழி அறுத்துருவேன். பாரதேசி பயல.
கூட்டிட்டு போங்க அவனை. முதல்ல இவனை மரியாதையா கூட்டிட்டு போங்கடா. வந்துட்டான் பெரிய புடுங்கி மாதிரி. பழைய அன்பழக யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. பாரதேசி பயல. என் கண் முன்னாடி நிக்க வேணாம். இவனை கூட்டிட்டு போங்கடா முதல்ல. விடுடா. வரியா? வாடா. பாத்துறேன். என்ன பாடச்சியா? வா வா வா. சொன்ன வேலையை வைத்துறோம். அடே காலி பண்ணு. வரியா? வா. வாடா. வந்து பாரு. கொடைச்சல் கூட்டத்தை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான். நானே இங்க வந்திருக்கேன். அப்பா அப்பா என்ன ஆச்சு கண்ணுங்களா? என்னம்மா என்ன ஆச்சு? எங்க அப்பாவும் அம்மாவும் நான் சொல்லியிருக்கேன்ல, ரோசியும் குழந்தையும் இங்கே கூட்டிகிட்டு வராதுன்னு. இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு. பிரச்சனைங்க எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு மச்சான் சொன்னதால தான் நான் இங்கே வந்தேன். எனக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கு. உன் மச்சானுங்களா, அவனுங்களுக்கு சொத்து மட்டும்தான் முக்கியம். உன் குடும்பத்தை பற்றி கவலை இல்லை. நான் காலையில் ஜீப் அனுப்பி வைக்கிறேன். ரோசியும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிடுங்க. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி, மழை விடாது போல இருக்கு. நீ முதல்ல கிளம்பு. நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. நாம் நாளைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் சரி, ஜீப் காலையில் வரும். நீங்கள் கிளம்புங்க. சரி சரி. எவனோ ஒருத்தன் வண்டியை நடு ரோட்டில் போட்டு போயிருக்கான். யாடா அவன் நடு ரோட்டில் வண்டியை போட்டுருக்கான்? இல்லையா, தூக்கி ஓரமாக போடுறான். வண்டியை நடு ரோட்டில் போட்டுவிட்டு தூக்கி குடும்பத்தையே கழிச்சிட்டீங்களா? நான் உங்க கூடயே இருக்கேன், சரியா? பயப்படாதீங்க கண்ணுங்களா, சரியா? நான் தான் இருக்கேன்ல. அப்பா, நம்ம பிரதீப் அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுல்லப்பா? ஒன்னும் ஆகாது. அவன் நல்லவன். ஆமா ரேணுகா அக்கா. அக்காக்கு ஆன மாதிரி எங்களுக்கும் ஏதாவது ஆயிருமாப்பா? அம்மா, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதும்மா. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உங்க 2 பேருக்காக தான்மா. என்ன சார் குழப்பம் உங்களுக்கு? அந்த ஆளையும் அந்த பைக்கையும் என் பொண்ணு தெளிவா பாத்திருக்கா. அப்புறம் என்ன குழப்பம் உங்களுக்கு? அந்த ஆளை பத்தி விசாரிச்சதுல எல்லாரும் அவரை பத்தி நல்லதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அந்த ஆள் மேல ஒரு பெட்டி கேஸ் கூட இது வரைக்கும் ஃபைல் ஆனதில்ல. இது வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இனிமே அப்படி ஆகலாம்ல. அந்த ஆள் எங்கெல்லாம் போனாரு, எதுக்கெல்லாம் போனாருன்னு விசாரிச்சா தெரிஞ்சிடும்ல. அந்த ஆள் தனியா போனானா கூட யாராவது இருந்தாங்களான்னு? ஜெயச்சந்திரன், போலீஸோட வேலை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அது புரிஞ்சுது. நீங்க இதை கொஞ்சம் பாருங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எந்த ஆளு பைக்ல எங்கெல்லாம் போனாருன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நீங்க பாக்குறது.
அதோ அங்க நிக்கிறான்ல அவனேதான். வண்டியில ஏறு. சரிங்க சார். அஜித்தே. யாரு? சைவனா? உள்ளவா உள்ளவா. வாங்க சார். யார் இவங்களா? வெளியே போய் பேசலவா. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, ஆனா அது யாருன்னு தான் தெரியல. இனி நீங்க அவங்க கூட பிரச்சனை பண்ணி எங்க வேலையை பெருசாக்காதீங்க. சரிங்க சார். புரிஞ்சதுல? என்ன வேணுமோ நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. வரேன் சார். போலாம். வரேன் சார். வாங்க போலாம். Are you okay? I'm okay. Good. அப்பா, என்னோட ரூபிக்ஸ் கியூப். அப்பா வேற வாங்கி தரேன்னு. உனக்கு அவங்கள திரும்பவும் பார்த்து அடையாளம் காட்ட தெரியுமா? எஸ், ஷியோர் அங்கிள். சி மிஸ்டர் ரஹீம், இருக்கிற என்கொயரி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையாம்மா? நான் கட் பண்ணி தரட்டாப்பா? எதுவும் சோகமா இருக்கீங்களா மாமா? அழக்கூடாதுன்னு முடிஞ்ச வேலையை செய்யலாம்ல. மனசு திடமா இருக்கிற ஆம்பளைங்க கூட வெங்காயம் அரிஞ்சா கண்ணீர் வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு யார் சொன்னா? அது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? வெங்காயம் அரிஞ்சு கொடுத்தா போதும்ல. இதுவே பூண்டு உரிக்க சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கஷ்டப்பட்டாதான் பூண்டு தோலை கூட உரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? பாருங்கம்மா, உங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா சொல்லுங்க, பிரியாணி அப்புறமா பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்படி சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன். முதல்ல பிரியாணி செஞ்சு கொடுத்தா போதும். சமைச்சதுக்கு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு யாரும் குறை சொல்லக்கூடாது. அது சரிதான். உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதே பெருசு இல்லையாமா? பெண் இல்லையா? அப்ப நாளைக்கு பிரியாணி பண்றோம். நல்லா இருக்கு இல்ல? ரோட்டு கடை வச்சா கூட நல்ல வருமானம் வரும். யாருக்கு? உங்களுக்கா? அவருக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம வீட்டுக்கு தான் புதுசா ஒரு ஆள் வரப்போகுது. அது பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பணம் தேவை. அது பொண்ணுதானே டிசைட் பண்ணிட்டீங்களா? ஆமா மருமகளே, உன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா. அழகான பேத்தி. நான் தான் சொன்னேன்லப்பா, கடவுள் உன்னை கைவிட மாட்டாருன்னு. வேணும்னு தான் யாரோ உனக்கு கெடுதல் பண்ணியிருக்காங்க. எப்படியோ நீ நரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல, அது போதும். நாங்களும் தான் வெளியே போவோம், ஆனால் எங்கே போகிறது?
நான் வெளிநாட்டில் சம்பாரிச்ச எல்லா காசையுமே என் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை திருப்பி கேட்டா என் பிள்ளைங்க என்னை கொன்னுடுவாங்க. அட்லீஸ்ட் உனக்காவது உன்னை பார்க்கறதுக்காக உன் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு? என்ன யூஸ்? ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன தூக்கில ஏத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நான் செய்யாத ஒரு தப்புக்கு. மனசால செத்து போன இந்த உடம்ப வச்சுட்டு நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு அதுதான் நாங்களும் சொல்றோம். நாளைக்கு நீ போ. உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தினவங்களுக்கு நீ பதிலடி கொடுத்தே ஆகணும். பழசெல்லாம் மறந்துரு. உன்னை பார்த்த நாள்ல இருந்தே இதுதான் எங்களோட கனவாவே இருக்கு. இல்ல, நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். சரி, நான் கூப்பிடுறேன். ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேஸ்ல அரெஸ்ட் பண்றவங்கள குற்றவாளியாக தான் எங்களால் பார்க்க முடியும். உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு சில நேரங்களில் பெத்த குழந்தைய இழக்கிற வழி என்னங்கிறது சில பேருக்கு புரியாது. எனக்கு மேல தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விரோதமும் இல்லை. சில சந்தர்ப்பத்தினால. ஆனா இந்த கேஸோட உண்மையான குற்றவாளி என் கையில கிடைச்சானா ஜார்ஜ் யாருன்னு அப்ப தெரியும். போலாம். ஐயோ ஐயோ. ரோகிணி, தயவு செஞ்சு அவனை விடு. அதான் வந்துட்டான்ல, முதல்ல வீட்டுக்குள்ள போகட்டும். எனக்கு தெரியும் இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் இவனுக்கு எப்படி சமாதானம் சொல்லுவேன்? அவளை இழந்துட்டு நிக்கிறான். என்னால அவளை காப்பாத்த முடியலப்பா. டீச்சர், தேவையில்லாம அவன்கிட்ட பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அவன் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ரோகிணி, இங்க பாரு, அவனை உள்ள கூட்டிட்டு போ. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பிரதீப், என்னடா ஆச்சு? சும்மா அழுது அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. பிரதீப், உள்ள வாப்பா, வா வா. பிரதீப், உள்ள போ. நீங்களாம் இங்கே இருங்க. நான் போய் அந்த கிருஷ்ணனை பார்த்து. வாசனை, நானும் வரட்டுமா? வேணடா, கவலைப்படாதங்க ஐயா. என் மருமக ஞாபகம் வந்துருச்சு. என்னதானே நினைச்சிட்டு இருந்தீங்க? என்ன பார்வை இது? இது வரைக்கும் பார்க்காதது போல. இப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னா என் போட்டோவை கூடவே வச்சுக்கோங்க. தோணும் போது பாத்துக்கலாம். என்ன இந்த நேரத்துல? எங்க இருக்க? நீ உடனே டிவி ஆன் பண்ணு. நீ விஷயத்த சொல்லு. பிரதீப்
பிரதீபனை பத்தி ஏதோ என்னடா என்ன ஆச்சு வினய்? சென்னையில் தற்பொழுது ஆர்கன் மாஃபியாவின் அட்டுழியங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி இதுவரை 6 குழந்தைகளின் ஆர்கன் விற்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் கைது செய்யப்பட்ட 4 ஒருவர் பங்களாதேஷும் மற்றொருவர் மகாராஷ்டிராவும் 2 பேர் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதீபன் வழக்கில் நீண்ட நாட்களாக திருப்புமுனை ஏற்படாமல் இருந்த நிலையில் இப்பொழுது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களின் வாகனங்களை திருடி ஆர்கன் திருட்டிற்கு இவர்கள் பயன்படுத்தி இருப்பதும் தெரியவந்துள்ளது. இவர்கள் பின்னணியில் முக்கிய புள்ளிகள் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை அதிகாரி ரஹீம் அளித்திருக்கிறதை காணலாம். அதாவது ரொம்பவும் தற்செயலா தான் நாங்க அவங்கள கைது பண்ணோம். டவுன்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல கார்ல இருக்கவங்க தப்பிச்சு போறதுக்கு இடையில கார்ல மயக்கமா இருந்த ஒரு குழந்தைய பார்த்த அந்த குழந்தையோட ஊர்காரங்க தான் அந்த விஷயத்த போலீஸ்க்கு சொன்னாங்க. சமீப காலமா நடந்த நிறைய கிரைம்ஸ்ல அவங்க சம்பந்தப்பட்டதா எங்களுக்கு விவரம் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் விசாரணை முழுமை அடைஞ்சா மட்டும்தான் எங்களால பதில் சொல்ல முடியும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அது வரைக்கும் நீங்க காத்துதான் இருக்கணும். ப்ளீஸ், இனி எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. இல்ல ப்ளீஸ் வழிவிடுங்க. நாங்க பிரதீப பார்க்க வந்தோம். ஐயா, பிரதீப மீட்டிங்க்கு கூட்டிட்டு போலாம வந்திருக்கோம். தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துருங்க. அவன் உள்ளதான் இருக்கான். ரொம்ப மனசுடைஞ்சு போய் இருக்கான். அவனுக்கு என்னன்னு சொல்லி சமாதானம் பண்றது? நாங்களே குற்ற உணர்ச்சியில் இருக்கோம் டீச்சர். கடைசி வரைக்குமே பிரதீபனை நாங்க எல்லாரும் முழுசா புரிஞ்சுக்கவே இல்லை. நாங்க எல்லாரும் இப்ப அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னி ப்ரோக்ராம்ல அவன் கண்டிப்பா கலந்தே ஆகணும். அவங்க சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. பிரதீப ஸ்டேஜுக்கு கூட்டு போலாம். வெளியே வாங்கண்ணா. எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிடுச்சு. வா. என்ன பிரயோஜனம்? வாங்க, உங்களை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. இனிமே நான் எங்கேயும் வரல. எனக்கு வரவும் பிடிக்கல. நான் வரவும் மாட்டேன். அப்படிலாம் பேசாதடா. நம்ம யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம தான் இது வரைக்கும் உதவி இருக்கோம். இதையும் அதே போல நினைச்சுதான் பண்ணணும். வா. பிரதிபலன் நீங்க வந்தே ஆகணும்ண்ணா. எல்லாரும் பார்க்கட்டும். அதான் எங்களுக்கு வேணும். வாண்ணா. வாண்ணா. அவங்க சொல்றது சரிதான்ப்பா. நீ பழையபடி அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அதான் எங்க ஆசையும். என்னால பழைய மாதிரி முடியாதுப்பா. மன்னிச்சிருங்க. பிரதீப், எல்லாம் மனசுதான் காரணம். அவங்களே வந்து தானே கூப்பிடுறாங்க. வா போலாம். போடா, ஸ்டேஜ்ல ஏறி ஒரு கலக்கிட்டு வா. வா. பிரதிபலன், கதவு தரணுண்ணே. வெளியே வாங்க. வெளியே வாடா. வெளியே வாங்கண்ணா. அண்ணா, பிரதீப் அண்ணா, நீங்க பழைய மாதிரி திரும்ப வரணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? இனி யாரும் உங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஆமா, சொல்ல மாட்டாங்க. இனிமே யாரை பத்தியும் இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன மன்னிச்சிரு பிரதீப். தப்ப திருத்திக்கத்தான் நான் வந்திருக்கேன். உன்னை காயப்படுத்துறதுக்கு நான் வருத்தப்படுறேன். உன் வார்த்தைகள்லையும் சரி, செயல்கள்லையும் சரி, நீ நல்லவன் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்.
ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லு. வா வாடா. என்னைக்கோ எப்பவோ நமக்காக உழைக்கிற புதுயுக கலாவதிக்கு தூண் போல நிற்கிற நம்மளோட பிரதீப்பை நான் மனமாற வரவேற்கிறேன். வா வந்து கொஞ்சம் பேசு. வாழ்க்கையில நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? என்னோட பைக் நம்பர்னால நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் உங்க யாருக்குமே தெரியாது. என்ன நடந்ததுன்னு கூட விசாரிக்காம தான் இப்ப இங்க இருக்கிற பலரும் என்னையும் என் குடும்பத்தையும் தள்ளி வச்சு பாத்தீங்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னோட மனைவி, பிறக்க இருந்த என் குழந்தை எல்லாம் எல்லாம் போயிடுச்சுல. ஒரே ராத்திரியில என்னை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. என்ன கல்லால் அடிச்சு தூக்கில ஏத்துறதுக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் பெரிய ஜட்ஜி ஆயிட்டாங்க. ஹேஷ்டேக் ப்ரொஃபைல்லாம் போட்டு நீங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல. இந்த பிரதீப் நிரபராதின்னு தெரிஞ்சும் உங்க தப்ப உணர்ந்து சோசியல் மீடியால யாராவது ஒரு போஸ்டாவது போட்டீங்களா? போடல. இந்த உலகம் அப்படிதான். எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஆனா இது யாருமே மறக்காம இருக்கிறதுக்கு நான் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கூட இந்த பிரதீப தப்பா நினைக்காத. என்னோட நண்பர்கள் கிட்டயும் குடும்பத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீக்கிரமா